हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे வெற்றிவேல் முருகனுக்கு ஹர ஹர நமः பார்வதி பதயே ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம் भगवन्नाम साम्राज्य लक्ष्मी सर्वस्व विग्रहं श्रीमद्बोधेन्द्र योगीन्द्र देशिकेन्द्र उपास्महे पूर्ण प्रेम रसस्वरूप ममलं माधुर्य मुग्धेक्षणं भक्तानां हृदयंगमं निजजनान् प्रह्लादयन्तं प्रियाने अव्याजस्मितलेश सुंदर मुखेनाकर्षयन्तं स्वकान् ह्यस्माकं कुलदैवतं स्मरमणः श्रीमाधुरी जीवनं मेघश्यामलसुन्दरं कटिलसत्काञ्चिं सुवर्णाम्बरं मन्दस्मेरमुखं सरोजनयनं वंशीविलोलादरम् नानाभूषणभूषितं सुललितं नृत्यत्पदाम्भोरुहं राधाभूषितवामभागमनिशं श्रीभक्तपालं भजे श्रीमत्प्रेमिकपादाब्जं भावयन्तं सदा हृदि श्रीमद्वेङ्कटकृष्णाख्यं श्रीहरिं सद्गुरुं भजे वागर्थाविव सम्पृक्तौ वागर्थप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्पराश्लिष्टवपुर्धराभ्यां नगेन्द्रकन्या वृषकेतनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां उमा कोमलहस्ताब्ज संभावितललाटकं हिरण्यकुण्डलं वन्दे कुमारं कनकप्रभं षडाननं कुङ्कुमरक्तवर्णं महामतिं दिव्यमयूरवाहनं रुद्रस्य सूनुं सुरसैन्यनायकं गुहं सदाहं शरणं प्रपद्ये मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिदेहं महच्चित्तगेहं महीदेवदेवं महादेवबालं महीदेवपालं भजे लोकपालं மூவிர்முகங்கள் போற்றி முகமம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற வீராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேள் போற்றி போற்றி உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈஷருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ மேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபட சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூருஷை தனிவேள் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தனநங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாயாம்
ஹர ஹர நம பார்வதி பதையே. ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அவதார லீலைகள், திருவிளையாடல்கள், அதை சொல்றது தான் ஸ்காந்த புராணத்தினுடைய பரம தாத்பரியம். ஸ்காந்தமே முருகனுடைய வைபவத்தை சொல்றதுக்கு தான் ஏற்பட்டது. அநேக சரித்திரங்கள், அநேக லீலாஸ்தலங்கள், அநேக க்ஷேத்திர மகாத்மியங்கள்லாம் ஸ்காந்த புராணத்தில் சொல்லியிருந்த போதிலும் கூட ஸ்காந்தத்தினுடைய பரம தாத்பரியம் முருகனுடைய கதையைத்தான் சொல்கிறோம். எப்படி பாகவதம் கிருஷ்ணனுடைய கதையை சொல்கிறதே பரம தாத்பரியமோ பாகவதத்திற்கு, கிருஷ்ணனுடைய கதைகளை சொல்கிறேன் அப்படிங்கும் பொழுது ஆரம்பிச்சுட்டு 9 ஸ்கந்தங்களில் மன்வந்தராதி சரித்திரங்கள், ராஜரிஷிகளுடைய சரித்திரங்கள், பூகோள ககோள வர்ணனைகள், சிருஷ்டி விஷயங்கள் எல்லாம் சொன்னார். அதெல்லாம் சொல்லியிருந்த போதிலும் கூட 90 அத்தியாயத்தில் கிருஷ்ணலீலையை சொல்லியிருக்கிறார். பூர்வார்த்தம் உத்தரார்த்தம்னு பிரித்து 90 அத்தியாயத்தில் கிருஷ்ணனுடைய லீலைகளை பாகவதத்தில் சொல்லியிருக்கிறார். 335 அத்தியாயம் பாகவதத்தில், அதில் 90 அத்தியாயம் லீலைகள், ஒரு 25 அத்தியாயம் ஏகாதச ஸ்கந்தத்தில் பகவான் செய்த உபதேசம் உத்தவனுக்கு. 115லேருந்து ஒரு 120 அத்தியாயங்கள் தான். பாதிக்கு பாதி தான் கிருஷ்ணனுடைய சரித்திரம் அதில் சொல்லப்பட்டிருந்த போதிலும் கூட பாகவதங்கிறது கிருஷ்ணனுக்கான புராணம் தானே. அதுபோல ஸ்காந்தம் அப்படிங்கிறதுல ஆயிரக்கணக்கான அத்தியாயங்கள் இருக்கு. ஒவ்வொரு கண்டத்திலையும் பல அத்தியாயங்கள் இருக்கு. பாகவதம் 11,000 ஸ்லோகம் தான், கிரந்தங்கள் தான். ஸ்காந்தம் 1,00,000 கிரந்தங்கள். அதில் முருகப்பெருமானுடைய சரித்திரம் அப்படின்னு பார்த்தா சங்கர சம்ஹிதா அப்படின்னு ஒரு சம்ஹிதா ஸ்காந்தம் தான். அதில் சிவரகசிய கண்டம், சம்பவ கண்டம், வீரமாகேந்திர கண்டம், ஆசுர கண்டம், தேவ கண்டம், இப்படி பல கண்டங்களாக விபாகம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 13,000 ஸ்லோகம். 1,00,000 கிரந்தம் எங்கே இருக்குது, 13,000 எங்கே இருக்குது? அப்படி இருந்த போதிலும் கூட, அளவு சிறிதாக இருந்த போதிலும் கூட முருகப்பெருமானுடைய கீர்த்தி ரொம்ப பெருசுங்கிறதுனால ஸ்காந்தம்னு பேர் வந்துடுச்சு. வியாசருக்கு ஹிருதயத்தில் தாத்பரியம் முருக கதையை சொல்றது தான். மற்ற எந்த கதைகளை சொன்னாலும் முருகப்பெருமானுடைய கதைக்கு அது அங்கமாகுமே தவிர முருகப்பெருமான் கதை அங்கமாக ஆகாது. முருகனுடைய கதையைத்தான் சொல்றது வியாசருடைய சங்கல்பம். அதற்கு அங்கமா அந்த முருகப்பெருமானுடைய ஜனனத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுனால தக்ஷயஜ்யத்திலேருந்து சொல்லிட்டு வர எல்லாருமே அப்படிதான் வர்ணிக்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கச்சியப்ப சிவாச்சாரியரும் அப்படிதான் கந்த புராணத்தை ஏற்றிருக்கிறார், அப்படிதான் அருளி செய்திருக்கிறார். காளிதாசனம் அப்படிதான் அருளி இருக்கிறார். குமார சம்பவம் அப்படின்னு பெயர். தக்ஷயஜ்யம், பார்வதி கல்யாணம், முருகனுடைய அவதாரம், முருகனுடைய திருவிளையாடல்கள். திருவிளையாடல் படலம்னு ஒரு படலம் இருக்கு, ஒரு பெரிய படலம். முருகனுடைய திருவிளையாடல் சொல்லி மாளாது. முருகனை பற்றி சொல்றது தான் அவளுடைய அபிப்பிராயம். அதுக்கு அங்கமா எல்லா கதைகளையும் சொல்லிட்டு வர முருகனுடைய ஜனனத்தை சொல்லணும். லோகத்துல பக்தி மார்க்கம் ரொம்ப சுலபம் அப்படிங்கிறது தெரியும். ஏன் பக்தி மார்க்கம் சுலபம்னா பகவான் பக்தி மார்க்கத்துல நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். மற்ற மார்க்கங்களில் சுதந்திரம் கிடையாது. நம்ம இஷ்டப்படி இருந்துட்டு சாதனைகளை செய்ய முடியாது. அந்த பக்தி மார்க்கத்தில் 2 மார்க்கம் ரொம்ப பிரசித்தம், வைணவம் சைவம் அப்படின்னு ரொம்ப பிரசித்தம். விஷ்ணு பக்தி, அந்த விஷ்ணுவ பக்தியை செய்கிறவாளுக்கு வைணவர்கள் என்று பெயர். அந்த மார்க்கத்தில் செல்கின்றவர்களுக்கு வைஷ்ணவர்கள், சிவபக்தி பண்ணா சைவர்கள் அப்படிங்கிறது. பிரதானமாக 2 தெய்வங்கள். வேதங்களில் பல தெய்வங்கள் சொல்லியிருந்த போதிலும் கூட வேதத்தில் எவ்வளவு தெய்வங்கள் இருக்கு? அக்னி இருக்கு, இந்திரன் இருக்கு, யமன் இருக்கு, வருணன் இருக்கு. ஆனால் அந்த தெய்வங்களெல்லாம் விட்டுவிட்டு இந்த 2 தெய்வங்களுக்கு மட்டுமே இப்படி ஒரு மார்க்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா குணாதிக்கியம் காரணம். இந்த 2 தெய்வங்களை பற்றின விஷயங்கள், கதைகள், சரித்திரங்கள், அவளுடைய சௌலபியாதி ஆத்ம குணங்கள் அநேகமாக புராணங்களில் கிடைக்கிறதுனால அந்த தெய்வங்களிடத்துல ஜனங்களுக்கு மனசு லயிக்கிறது. அந்த மார்க்கம் விஸ்தாரமாக ஆயிடுது.
அக்னிக்கோ யமனுக்கோ வருணனுக்கோ இந்திரனுக்கோ இப்படி ஒரு தனி கோவிலோ ஒரு உபாசனா மார்க்கமோ இருக்கிற மாதிரி தெரியல. உபனிஷத்துகள்ல இருக்கு. உபனிஷத்துல வேதங்கள்ல பல உபாசனையை சொல்லியிருக்கிறார். அக்ஷர பிரம்மோபாசனை இருக்கு, அப்புறம் பரஞ்சோதி உபாசனை இருக்கு, பல உபாசனை இருக்கு. மது வித்யா, சத்வித்யா, எவ்வளவு வித்யா சொல்ற, விதவிதமா சாந்தோக்கியம் போன்ற பெரிய பெரிய உபனிஷத்துகள்ல அதி விஸ்தரிச்சு உபாசனைகளை சொல்லியிருக்கிறார். சொல்லியிருந்த போதிலும் கூட அந்த உபாசனைகள்லாம் மிகவும் கடினமாக இருக்கிறதுனால நம்மளால செய்ய முடியல. இந்த பக்தியோ ரொம்ப சுலபமாக இருக்கு. நாமம் சொல்றது, பகவன் நாமத்தை சொல்லு, பாகவதம் கதை கேளு, பகவத் குணங்களை கதை கேளு, பாராயணம் பண்ணு. முடிஞ்ச போது நம் குருநாதர் அடிக்கடி சொல்லுவாங்க, கிடைச்ச போது கதை கேட்டு முடிஞ்ச பொழுது நாமா சொன்னா பகவான் கைவிட மாட்டான். நீ ஆத்துல உட்காந்துட்டு முருகா 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 அப்படின்னு முருகன் நாம சொல்றதுக்கு உனக்கு எந்த நியமமும் தேவை. நீ மந்திரமா உபதேசம் எடுத்துக்கொண்டு நீ ஜபம் பண்ற, பஞ்சாட்சரம் ஜபம் பண்ற, ஷடாட்சரம் ஜபம் பண்ற, துவாதசாட்சரம் ஜபம் பண்றேன்னா பல நியமங்கள் இருக்கு. வெறும் நாமத்துக்கு நியமம் இல்லை. ந தேச கால நியமஹா சௌச்சா சௌச்ச விடுநயா. உனக்கு தெரிஞ்சதா பாடு. திருப்புகழ் யதாவத்தா எனக்கு பாட தெரியாது சுவாமி, எனக்கு தாளகட்டு நிற்காது, எனக்கு ராகம் தெரியாது, பரவாயில்லையே. அவர் தன் பக்தியினால பாடினார். அருணகிரிநாதர் பக்தியினால பாடினார், முருகன் ஏற்றுக்கொண்டார். நீ முடிஞ்சதை பாட, முருகான்னு சொல்லு, உன்னை கைவிடுவானா என்ன பகவான் அப்படிங்கிறார். சைவம் அப்படிங்கிறதுக்குள்ள முருகன் அப்படிங்கிற உபாசனை இருந்த போதிலும் கூட கௌமாரம்னு ஒன்று தனியா வந்துடுது. எல்லாமே சைவத்துக்குள்ள தானே. பாஸ்கரராயர் முதலிய தேவி உபாசகாள் அம்பாள உபாசனை பண்ணி சாக்தங்கிற மார்க்கம் லோகத்துல பிரசித்தமா இருக்கு. சாக்தர்கள் ஷண்மதம்னு சொல்றா இல்லையா? வைஷ்ணவம், சைவம், சாக்தம், கௌமாரம், சௌரம், காணபத்தியம் அப்படின்னு சொல்லுவார். இதுல கணபதி பிள்ளையார் உபாசனை, பிள்ளையார்கிட்ட பக்திங்கிறது சைவம் தானே. கணபதினாலும் சிவபுத்திரன் தானே. கௌமாரம்னு ஒன்று தனியா இருந்த போதிலும் கூட அந்த கௌமாரமும் சைவத்துக்குள்ளதானே அங்கந்தானே. வைஷ்ணவத்திலே அந்த பேதம் இருக்கே. விஷ்ணு அப்படின்னு எடுத்துட்டா ராமபக்தர்கள்னு இருந்தா, ராமானந்தர் முதலியவர்கள், கபீர்தாஸ் முதலியவர்கள் ராமபக்தர்கள். விஷ்ணு வேற ராமர் வேறையா என்ன? அது என்ன வேற மார்க்கமா என்ன? வைஷ்ணவன் தான் அது. பிருந்தாவனம்லாம் போனோம்னா கௌடிய சம்பிரதாயம், அப்புறம் வல்லப சம்பிரதாயம், வரலாம் கிருஷ்ண பக்தா. கிருஷ்ணனே ராமர் தான், ராமரே விஷ்ணு தான். ஆனால் வைஷ்ணவமே இருந்தாலும் அந்த வைஷ்ணவத்துக்குள்ள அவ்வளவு பிரிவுகள். அதை போல சைவம் அப்படின்னு எடுத்துட்டா சாக்தம்னு நீ சொன்னாலும் அது அம்பாள் யாரு? அர்த்தநாரீஸ்வரன் ஆச்சே பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் வேறு இல்லை, பார்வதி வேறு இல்லை, ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான். கௌமாரம் முருகன் உபாசனை, முருகபக்தி அப்படின்னு எடுத்துட்டேனா இன்னைக்கு லோகத்துல அட்டேப்பா முருக பக்தர்கள் தான் ரொம்ப ஜாஸ்தி. வாஸ்தவமா சொல், ஏழை எளிய ஜனங்கள் இடத்துல முருகனிடத்துல தான் பக்தி அதிக காண கிடைக்கிறது. ஏன் அப்படின்னா முருகருக்கு தமிழ்ல சம்ஸ்கிருதத்துல எவ்வளவு ஸ்தோத்திரங்கள் இருக்கோ அதை காட்டிலும் தமிழ்ல ஸ்தோத்திரங்கள் ஜாஸ்தி. தமிழ்ல ஸ்தோத்திரங்கள், கதைகள் அதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்டா, அது எல்லா ஜனங்களுக்கும் அந்த மொழி ரொம்ப இனிமையான மொழி, செம்மொழி, மதுரமான மொழி, புரிகிற மாதிரியான மொழியா இருக்கிறதுனால டக்குன்னு ஜனங்களிடத்துல அது மனசுல போய் பதிஞ்சுடுறது. முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தைக்கு உள்பட அப்படி ஒரு பிரேம வந்துடுறது. பெருமாள், அதுல சந்தேகம் இல்லை. முருகப்பெருமான் பெருமானே பெருமானேன்னு கதறார். ஒவ்வொரு கீர்த்தனத்திலையும் ஒவ்வொரு பாடல்கள்லையும் எல்லாருமே, நக்கீரரா இருக்கட்டும், அருணகிரிநாதரா இருக்கட்டும், எல்லாருமே பெருமானே பெருமானே பெருமானேங்கிறார். அதுல சந்தேகம் இல்லை. ஆனா எப்படி கண்ணன்னா எங்காத்து கண்ணன் அப்படிங்கிற ஒரு வாத்சல்யம் வரதோ, பெருமாள்னா ஒரு பயம் வருது, பெருமாள்னா மரியாதை வருது, சிவன் சொன்னா ஒரு மரியாதை வருது, முருகன் அப்படின்னு சொன்னா என் நண்பன்னு தோன்றும். அந்த வாத்சல்யம் வருது. அந்த வாத்சல்யம் வர்றதுனால எல்லா ஜனங்களுக்கு, இங்க மட்டும் இல்லை, பாரத தேசம் மட்டும், லோகம் பூரா முருக பக்தர்கள் ஜாஸ்தி. ஏழை ஜனங்கள்ல தான் ரொம்ப ஜாஸ்தி. ஏழை ஜனங்கள் ஜாஸ்தி முருகனுக்கு. ஒவ்வொரு கோவில்களும் இந்த சமயம் கந்த சஷ்டி அப்படின்னு சொன்னா
கூட்டாளமோது தரிசனமே பண்ண முடியாது. திருச்செந்தூர்லாம் போய் பழனி பார்க்கவே முடியாது. பழனி போய் பழனி ஆண்டவனெல்லாம் பார்த்துடவே முடியாது. பலவேளை இருந்தாலும் அத்தனை ஜனங்களும் காவடியை தூக்கி கொண்டு முருகனுக்காக. அப்படிதான் முருகன் என்ன கொடுக்கறான் அப்படின்னு தெரியல. ஏதோ கொடுக்கறான், என்ன கொடுக்கறான்னு தெரியல. இவா உடம்ப அவ்வளவு பரிசிரமப்பட்டு பக்தினா காமாசாம பக்தி கிடையாது. ஏதோ முதல்ல ஒரு சுண்டல் பின்னாடி ஒரு சுண்டல் சாப்பிட்ற பக்தி கிடையாது. பக்தினா வேலை வாயில குத்திப்பா, உடம்புல பூரா காவடியை போட்டு ஊசிய போட்டு முதுகுல குத்தி பாரமா இருக்கும் அந்த காவடி. அதை தூக்கிண்டு வருவா, பல கிலோமீட்டர் நடந்து வருவா, நாக்களை வேலை சொருகிப்பா. அதான் ஒரு மனுஷ சாத்தியமா செய்யறதுதான் மனுஷன்தான். எதுக்காக இப்படி செய்வா? உடம்ப வருத்திக்கிறாள, உடம்ப வருத்திக்கிறா. உடம்ப வருத்திட்டு ஏதோ பிரார்த்தனை பண்றா. அந்த பிரார்த்தனை பண்ணி நடந்ததுனால தானே உடம்ப வருத்திக்கிறா. முதல் இப்படி தானே பண்ணுவா. எனக்கு இந்த பிரார்த்தனை இருக்கு, என் நோயை நீக்கு முருகா, என் கஷ்டத்தை நீக்கு பழனி ஆண்டவா, இப்படிலாம் ஏதோ பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அந்த பிரார்த்தனை முருகன் நடத்துறா, கொடுக்கிறார், செய்யறார். ஆனா அவர் யாரையும் நாக்களை குத்திக்கோ வாயில குத்திக்கோன்னு சொல்லலை. இவா பிரேமையினால செய்ய. அது மௌட்டியமா இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி இல்லை. செய்யறாளா இல்லையா? நீ செய்வியா? யாரு செய்வா? இது பக்தி, இது மௌட்டியம் இல்லை, இது பக்தி. பக்தியை புரியாதவாளுக்கு, முருகனுடைய கிருபை புரியாதவாளுக்கு இது புரியாது. அந்த ஜனங்கள் இது தவறு, தப்பு, இப்படி பண்ணாத, இது மௌட்டியம், மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவா. 1000 பேர் மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இருந்த போதிலும் கூட மேடையை போட்டு அப்படி சொன்னா அவன் சொல்ல சொல்ல இங்க பக்தி ஜாஸ்தியாயிட்டு. இது என்ன ஆச்சரியம்! முருக பக்தி கௌமாரம் அப்படிங்கிறது ஆச்சரியம். இதெல்லாம் பக்தி. இந்த பக்திக்கு பகவான் பிரசன்னமாகி அனுகிரகம் பண்றான், பரம கிருபாளுவா இருக்கிறான் அப்படின்னு நமக்கு முருகனுடைய சரித்திரத்தினால தெரிகிறது. முருக பக்தர்களுக்கு அவன் செய்த கிருபையை கொண்டு நம்மளால அறிய முடியும். முருகனுடைய அவதாரத்தை சொல்லணும். அந்த அவதாரத்தை சொல்ல தொடங்குறான். ததா கதாச்சித் பகவான் உமயா சஹ மந்திரே ஹர்ஷஜனனே கலதௌதமயே சுபேயே. பார்வதி பரமேஸ்வராளுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு நேற்றுக்கு சொன்னோம் இல்லையா? அந்த திவ்ய தம்பதிகள், நித்திய தம்பதிகள் கைலாயத்துல சந்தோஷமா இருக்கிறாங்க. பிரகீர்ண குசுமா மோத மகாலி குல பூஜிதே கிண்ணரோத்கீத சங்கீத பிரதிசப்தித மத்திய கே. கைலாயம் எப்படி இருக்கு? வர்ணிக்க முடியுமா கைலாயத்தை? ஆனந்தமா இருக்குங்கிறார். சிவனும் பார்வதியும் விளையாடும் பொழுது எப்படி இருக்கும் கைலாசம்? குழந்தை தானே பார்வதி. அந்த பார்வதிக்கு தகுந்தாப்புல பரமேஸ்வரன் கூட ஓடி ஆடி விளையாடுறான். அழகநந்தா பரமேஸ்வரன் ஆச்சரியமா பிரவகிக்கிறது. ஸ்நானம் பண்றார், ஜலக்கிரீடையெல்லாம் பண்றார், சந்தோஷமா இருக்கா. கிரீடாமயூரைஹி ஹம்சைஸ்ச சுதைச்சைவாபினாதிதே. விதவிதமான பட்சிகள்லாம் இருக்கு. மயில்கள்லாம் தொகை விரிச்சென்று பரமேஸ்வரன் பார்வதி முன்னாடி ஆடுறது. ஹம்சபக்ஷிகள்லாம் பரமேஸ்வரனையே பார்க்கறது. இப்பதான் குருநாதால் சொல்லுவா, அதெல்லாம் வெறும் ஹம்சம் இல்லடா, பரமஹம்சால்பா. பரமஹம்சால்லாம் யாரு தெரியுமா? சன்னியாசிகள், ஞானிகள், சதாசிவ பிரம்மேந்திராள் போன்றவர்கள். பரமஹம்சாள்லாம் அங்க இருப்பாளே, கைலாயத்தில் இருக்க மாட்டாள். சிவபக்தாள்லாம் அங்கதானே இருப்பா. மௌக்திகைஹி விவிதைஹி ரத்னைஹி விநிர்மித கவாக்ஷகே. அங்க அழகான தங்கமயமான பவனம், மலையே தங்கம் மாதிரி இருக்கு. அதுல அழகான பவனம். அந்த பவனத்துல அழகான ஜன்னல். அந்த ஜன்னல்ல ரத்தனத்தினுடைய வெளிச்சம் அடிக்கிறோம். நம்ம மாத்திரம் ஜன்னல் இருந்தா சூரிய கிரணங்கள் தான் நம்ம மாத்துக்குள்ள வரும். கைலாய மலையில ரத்தனத்தினுடைய வெளிச்சம் அப்படியே டால் அடிக்கிறதா. ரத்ன சாணு சராசனம்னு இல்லையா? சமுத்திரத்துல போய் நம்ம தோண்டினோம்னா நிறைய முத்துக்கள் கிடைக்கும். ரத்தனங்கள்லாம் எங்கேருந்து கிடைக்கிறது? மலையிலேருந்து தானே கிடைக்கிறது. மலையை உடைச்சுதானே விதவிதமான கல்லெல்லாம் எடுக்கிறா ரத்தனங்கள்லாம். அதான் நம்ம காதலையும் கையிலையும் மாட்டிக்கிறோம். அது அனாயாசமா இருக்குமா கைலாயத்துல? மலையா இருக்குமா? ஏதோ இத்தினூண்டு இருக்க, ஒரு சென்ட் இருக்காது. மலை, வைரம் மலை அப்படி இருக்குமா?
விடிர்மிதகவாக்ஷகே ஜில்லுன்னு காத்து வீசுறது. தத்ர புண்ணிய கதாபிஷ்ச கிரீடதோ உபயோஸ்தயோ பிராதுரபூத் மகான் சப்தா பூரிதா அம்பரகோச்சரகா. கதையெல்லாம் சொல்லுவான் சிவன் பார்வதிக்கு. என்ன கதை? கருகிஜி சர்க்கம் தான், வேற என்ன? திரும்ப திரும்ப சம்ஸ்காரம் அதானையா, அதான் பாகவதம் திரும்ப திரும்ப வந்துடுறது. சம்ஸ்காரம் அங்க இருக்கிறதுனால எல்லாம் கதை சொல்றா. இல்ல புராணங்கள்லாம் இருக்கு. என்னென்ன கதை சொன்னார்? சஹஸ்ரநாமம் சொன்னார் இல்லையா? ஸ்ரீராம ராம ராமேதி ரவே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. எல்லா கதையும் சொல்றார் பார்வதிக்கு. அதை தான் இங்க ஒரு வரியில சொல்லிவிட்டார். தத்ர புண்ணிய கதாபிஷ்ச, புண்ணியமான கதைகள். பரஸ்பரம் பார்வதி நன்னா கதை கேட்போம். சிவனுக்கு கதை சொல்ல நன்னா பிடிக்கும். விதவிதமான கதையெல்லாம் சிவன் சொல்றாரா, அதை கேட்பலாம். விதவிதமான விளையாட்டான். கிரீடத்தோ உபயோ தயோகோ. திவ்ய தம்பதிகள் விளையாடி கொண்டே இருக்கா. திடீர்னு ஒரே வாய் படார் விடுன்னு ஒரு சத்தம் கேட்கறது. அங்க வாய்னு சத்தம், பூதங்களுடைய சத்தம், பூத பிரேத பிசாசங்களுடைய சத்தம், அலறி அடிச்சுட்டு சத்தம் கேட்கறது. உடனே பார்வதி பயந்து போனாலாம். பார்வதி குழந்ததால பயந்து போனாலாம். பயந்து போய் தேவி பரமேஸ்வரனை பார்த்து கேட்கிறா, தம் ஸ்ருத்வா கௌதுகாத் தேவி கிமேதத் இதி சங்கரம் பரியபிருச்சத் சுபதனுஹு ஹரம் விஸ்மயபூர்வகம். தம் ஸ்ருத்வா கௌதுகாத் தேவி, ஆச்சரியப்பட்டு கேட்டாளாம், என்ன சுவாமி சத்தம் கேட்கறது? கிமேதத் இதி சங்கரம். பூதங்கள்லாம் கத்துறது. பூதம் கத்தினா எப்படி இருக்கும் தெரியல, நமக்கு தெரியல. பூதம் கத்தி கேட்டது இல்லை. பூதம் கத்தினா பயமா இருக்கும். கிமேதத் இதி சங்கரம் பரியபிருச்சது சுபதனு. குழந்தை தானே சுபதனுங்கிற. மங்களாம்பிகா ஆச்சே, அம்பாள் தானே மங்களாம்பிகான்னு சொல்றோம் நம்ம கும்பகோணத்துல. சுபதனு ஹரம் விஸ்மய பூர்வகம். ஆச்சரியப்பட்டு கேட்டாலாம், என்ன சத்தம் கேட்கறது? சிவன் சொன்னாராம், தாமாக தேவீம் கிரிஷா திருஷ்டபூர்வாஸ்து தேத்வயா ஏதே கணாஹ மே கிரீடந்தி சைலே ஸ்மிருதி தொத்ப்ரியாஹ சுபே. என்னம்மா இது கேட்கிற? உனக்கு தெரியாதா? என்ன தெரியாதா கேட்கிறேள்? இதெல்லாம் நம்ம பூதங்கள் தான், என்னுடைய பூதகணங்கள் தான். உனக்கு தெரியாத? நீ தான் ஏற்கனவே பார்த்துருக்கிய. எங்க பார்த்துருக்க? கல்யாணத்துல பார்த்தீங்க. கல்யாணத்துல பார்த்தேன்னா கல்யாணத்துக்கு இவ வரும்பொழுது இந்த பூதங்கள்லாம் டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு மனுஷா மாதிரி வந்துதான். ராமாயணத்தை இப்படிதான் சொல்றா. ராமாயணத்திலேயே ராவணவதங்கள்லாம் பண்ணிட்டு திரும்ப அயோத்திக்கு வரும்பொழுதும் வானராள்லாம் வந்தா, ராட்சசாலாம் வந்தான்னு சொல்றா இல்லையா வால்மீகி. அப்ப சொல்றார், வானராள்லாம் மனுஷ மாதிரி ரூபம் எடுத்துட்டு வந்தாலும், குரங்கு மாதிரி ரூபம் எடுத்துட்டு வர்ற. ஏன்னா அயோத்தியில எல்லாம் மனுஷாலா இருப்பா, குரங்கு மாதிரி வந்தா சரியா இருக்கணும், மனுஷ மாதிரி வந்தாலும். அது மாதிரி இந்த பூதங்கள்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறதுனால கப்பு சிப்புன்னு இருந்தது. சத்தம் கித்தம் போடாம சமத்தா இருந்தது. தேவி அதெல்லாம் பார்த்தது இல்லை. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பூதங்கள்லாம் தாத்துக்கு வந்துருத்தோம் இல்லையோ, தன் ஊருக்கு வந்துருத்தோம் இல்லையோ, எல்லாம் ஓயான்னு சத்தம் போடுறது. தேவி கேட்டா சண்டை போடுறாளோ, பரஸ்பரம் சண்டை. ஏன் இப்படி கத்துறா? சண்டைலாம் போடலாமா? ஏதே கணாமே கிரீடந்தி, விளையாடுறா. அடேப்பா விளையாட்டே அப்படின்னு விளையாட்டை சண்டை போடுற மாதிரி இருக்கு. அப்ப சண்டைனா எப்படி போடுவா தெரியல. விளையாடினாலே சண்டை போடுற. ஏன்னா பஜனையிலேயே அப்படி ஒண்ணு உண்டோ இல்லையோ, பஜனையிலேயே சண்டை போடுற மாதிரி பஜனை உண்டு, இல்ல பஜனையிலேயே சண்டை வர்றது உண்டு, ரெண்டுமே உண்டு. ஏதே கடாமே கிரீடந்தி, விளையாடுறாமா. சைலேஸ்மின் தத்வயாஹ சுபேயே. அவளை பத்தி சொல்ற. பக்த வத்சரனோல்லையே பரமேஸ்வரன் பூத பிரேத பிசாசங்களை கூட வச்சுட்டு இருக்கல. ஏன் வச்சுட்டு இருக்க? மனுஷால வச்சுக்கப்படாதா? தேவர்களை வச்சுக்கப்படாதா? குபேர வந்து சரணத்துல விடறான், அவனை உங்க திருவடியில வச்சுக்கப்படாதா? சொல்றார் பரமேஸ்வரர். தபசா பிரம்மச்சரியேன கிளேஷேன க்ஷேத்ர சாதனைஹி யைரஹம் தோஷிதா பிருத்வ்யாம் தயேதே மனுஜோத்தமாஹ. இவாளை பார்த்தா பூதம் மாதிரி இருக்கு, பிரேதம் மாதிரி இருக்கு, பிசாச்சு மாதிரி இருக்கே தவிர
இவாத அம்மா சிரேஷ்டாள். ஏன்னா சிவபக்தர்கள், சிவனடியார்கள், அகோரிகள் இங்கே இருக்காளே. இப்பவே நம்ம காசியெல்லாம் போனா அகோரிகள்னு பார்த்தாலே பயமா இருக்கும். உடம்பு பூரா பஸ்ம தாரணம் பண்ணி கொண்டு, ஜட்டாதாரம் பறிச்சு கொண்டு, முகம் பூரா தாடியும் மீசையுமா, திகம்பரர்களா கௌபீனதாரிகளா சஞ்சாரம் பண்றா அகோரிகள். பார்த்தா பயமா இருக்கும். ஆனா அவ ஹிருதயம் கோமலம். யோகத்தினாலையும் தபஸினாலையும் பிரம்மச்சரிகத்தினாலையும் அப்படியே சிவனை சந்தோஷப்படுத்திருக்கிறார். சிவனுக்காகவே சர்வதா தன் வாழ்க்கையை, தன் ஜீவனத்தை சமர்ப்பணம் பண்ணும் பொழுது பரமேஸ்வரன் கைவிடுவரா? சிவனுக்காக அவன் வாழ்க்கையை விடுறான் இல்லையா? ஏ தாராதார புத்திராப்தான் பிராணான் வித்தம் இமம்பரம் ஹித்வா மாம் சரணம் யாதாக கதம் தான் ஜத்து முத்சகே. பகவான் சொல்றான் பாகவதத், எனக்காக சர்வசங்க பரிச்சாரம் பண்ண பக்தர்களை நான் கைவிடுவேனா? நான் அவர்களுக்காக ஓடுவேன் இல்லையா? அவர்களோடு தானே நான் இருப்பேன். பரமேஸ்வரன் அதையே சொல். மத்சமீபம் அனுப்பிராப்தா மமலோகம் வராணனே சராச்சரஸ்ய ஜெகதா சிருஷ்டி சம்ஹாரண க்ஷமாக. பாகவதத்துல பெருமாள் சொல்றது அப்படியே இங்க சொல். வினைதானே நைவமே பிரீத்தி, என் பக்தர்களை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுன்னு பகவான் சொல்றான் இல்லையா பாகவதத்துல. இங்க பரமேஸ்வரன் சொல்றான், அவா இல்லாம என்னால் இருக்க முடியாது. நைபிஹி விரஹிதோரமே ஏதே அகம் அகம் சைதே தானே தான் பஷ்ய பார்வதி சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் தவம் சொன்னான் இல்லையா பகவான் பாகவதத்துல. பரமேஸ்வரன் சொல்றான், அதே தான் சொல்றார், வேற பதம் சொல்றார், அவ்வளவுதான். ஏதே அகம், அவர்கள் தான் நான். அகம் செய்தே, நான் தான் அவர்கள். சிவனடியார் வேறு இல்லை, சிவன் வேறு இல்லை. சிவனடியாரே சிவன், சிவனே சிவனடியார். நைபிஹி விரஹிதோ கோரமே. பார்வதி கட்டாட்சம் பண்றா, எல்லாரும் விளையாடுறா. அதுல ஒரு புள்ள ரொம்ப சுஷ்டுவா சமத்தா சூப்பரா விளையாடுறா. மனசிரேன கல்கேன ஏஷுரிதானன தேஜசா பாஸ்கராகாரஹ ரூபேன சதுஷஹ தவ ஆகர்ண்யாகர்ண்யதே தேவா கணைஹி கீதானே மகாகுணான் முகுஹு நிருத்யதி ஹாஸ்யஞ்ச விததாதி முகுர்முகு சதாசிவ சிவேத்யேவம் விஹ்வலோ பக்தியோ முகுஹு தன்யோயம் ஈதృశோ யஸ்ய ஈதృశீ யஸ்ய பக்திஹி த்வயி மகேஸ்வரே. ஒரு புள்ள அழகா விளையாடும், சிலுக்கு சிலுக்குனர் கண்ண குண்டா தொந்தி தொப்பைவா சந்தோஷமா இருக்கா ஒரு புள்ள. அந்த கோஷ்டியில விளையாடின்னு இருக்கா. அந்த கோஷ்டியில எல்லாரும் சிவனுடைய குணங்களை சொல்ல, இவன் திடீர்னு ஆடறான், அழறான், குதிக்கிறான். திடீர்னு இவன் சதாசிவா சிவசிவா சிவசிவான்னு சொல்றான். ஆனந்த பாஷ்பம் பெருகிறது, புலகாங்கிதா ஆறது. அந்த புள்ளைய பார்க்கறா, அம்பாள் பார்க்கறா, பரமேஸ்வரனை பார்த்து கேட்கிறா, இது யாரு இவன்? இந்த புள்ளை இவ்வளவு அழகா இருக்கானே, சமத்தா இருக்கானே, இப்படி ஒரு சிவபக்தனா இருக்கிறானே, இத்தகைய ஒரு சிவபக்தி எவனுக்கு இருக்க, அவனே லோகத்துல தன்யன். தன்யோயம் ஈதృశீ யஸ்ய பக்திஹி த்வயி மகேஸ்வரே. இப்படிதானே ஓ சுவாமினி தே பக்திஹின்னா ஹனுமாரை பார்த்து எல்லா வானவர்களும் இத்தகைய பக்தி. எத்தனை பக்தர்கள் இருந்தாலும் அனுமார் அனுமார் தானே, ராம பக்தர்கள் அப்படின்னு எடுத்துட்டா. அதை போல இந்த புள்ளைக்கு சிவனுக்கு 1000 பக்தர்கள் இருந்தாலும் இந்த புள்ள தனியா தெரிகிறான். கைலாசத்தில் இருக்கிறவாள் எல்லாருமே சிவபக்தால் தானே, இந்த புள்ள மட்டும் தனியா தெரிகிறானா. அதனால தேவி கட்டாட்சா அவனுக்கு மட்டும் பிரத்யேகமா கிடைக்கிறது. பரமேஸ்வரன் சொன்னார், சயேஷ வீரகோ தேவி சதா மேத்ரி சுதே பிரியா நானாச்சரிய குணாதாரஹ பிரதிஹாரோ மதோம்பிகேயே. அத்ரிசுதேங்கிறா. கிரிஜே ஜானகின்னு கூப்பிடுறாரு இல்லையா ராமர், அது மாதிரி சிவன் பார்வதின்னு கூப்பிடலாம், அம்பிகேன்னு கூப்பிடலாம். அப்படி கூப்பிட அத்ரிசுதே, சந்தோஷப்படுவாள். இவன் வீரகண்ணு பெயர். இந்த பிள்ளைக்கு வீரகண் அப்படின்னு பெயர். எனக்கு இவனிடத்துல ரொம்ப பிரியம். சதாமே திரிசுதே பிரியா, எனக்கு ரொம்ப பிரியத்தரமானவன் இவன். நானாச்சரிய குணாதாரா, ஆச்சரியமான கல்யாண குணங்கள் பொருந்தியவன்.
பிரதிஹாரோ மதோம்பிகே. சந்தோஷப்பட்டான். சிவனிடத்துல எல்லாருக்கும் பிரியம் வர்றது அப்படிங்கிறது சகஜம். சிவனுக்கு ஒருத்தரை கண்டா பிரியமா? புள்ள மாதிரி வச்சுட்டு இருக்காரு. அந்த பிள்ளை தன் சொந்த பிள்ளை மாதிரி வச்சுட்டு இருக்காரு சிவன், அந்த வீரகனை. தேவி சொல்றா, ஈத்ருஷாஸ்ய சுதஸ்யாபி மமோத்கண்டா புராந்தகா கதாஹம் ஈத்ருஷம் புத்ரம் லப்ஸ்யாமி ஆனந்ததாயகம். இப்படி ஒரு குழந்தை தானே உங்களுக்கும் எனக்கு பிறக்கணும்னு நான் ஆசைப்பட்டு இருக்கேன் ரொம்ப நாளா. இத மாதிரி சிவபக்தனா சமத்தா சுஷ்டுவா நல்ல புழுக்கு புழுக்குன்னு ஒல்லியா இருக்கக்கூடாது, எலும்பு தோலுமாவா இருக்கிறது, நல்ல குண்டு முஸ்குக்கு இருக்கணும். யாரு? நம்ம புள்ளியார் தான். ஈரகன் யாரும் நினைச்சுக்காதீங்க, நம்ம புள்ளியார் தான் சொல்றா. லப்ஸ்யாவி ஆனந்ததாயகம். சிவன் பார்வதி அப்படிங்கிறவா அப்பாற்பட்டவா, ஜகத்துக்கு அப்பாற்பட்டவா. அவனுக்கு லோகத்துல எப்படி குழந்தை பிறக்கிறதோ அப்படி பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா லோகமே அவ குழந்தை தானே. லோகத்துல ஒரு செடி கொடி மரம் ஒரு பசுபக்ஷி உள்பட அவ்வளவு மனுஷர்களும். அதனால தானே ஜெகத பிதரவு வந்தேன்னு சொல்றோம். ஜெகன் மாதா வாச்சே அம்பாள், ஜெகத் பிதா வாச்சே பரமேஸ்வரன். தனியா ஒரு குழந்தைன்னு பெற்றுக்கணுமா என்ன? அவ லோகத்துக்கே பிதா, லோகத்துக்கே மாதா. பரமேஸ்வரன் சொன்னார், அம்மா நீயோ பிரம்ம வித்ய, நானோ காமசத்ரு காம வைரி காமாரி. உனக்கே எனக்கு லோகத்துல பிறக்கணுங்கிற மாதிரி அவசியம் இல்லைம்மா. ஏஷையேவ சுதஸ்தேஸ்து யாவதீ திருக்பரோ பவேத். இவனை மாதிரி ஒரு புள்ள எண்ணத்துக்கு வேணும்னு நீ நினைக்கிற, இவனையே பிள்ளையா வச்சு கோயட்டா. இவனே நம்ம புள்ள தானே அப்படின்னுட்டா சந்தோஷப்பட்டா. ஏன்னா அந்த வேதங்கள்லாம் கிடையாது. லோகம் பூரா பார்த்தோம்னு சொன்னா எல்லாரும் பரமேஸ்வரனுடைய குழந்தைகள் தான். இதுல சந்தேகமே இல்லை. பரமேஸ்வரன் தானே நம்மளை காப்பாற்றுறார், அம்பிகா தானே நம்மளை காப்பாற்றுறா. அம்மா மாதிரி ஞான சம்பந்தருக்கு ஞான சம்பந்தரை யாரு காப்பாத்தினா? யாரு ஞானத்தை கொடுத்தா குழந்தைக்கு? தேவி தானே கொடுத்தா. எத்தனை அடியோர்களுடைய சரித்திரம், நாயன்மார்களுடைய சரித்திரம் வந்து 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 பரம கிருபாலுவான பரமேஸ்வரன் எப்படி அவளை தனதாட்கொண்டார் அப்படிங்கிற சரித்திரங்கள்லாம் இருக்கு. இந்த பிள்ளையாரையே நீ குழந்தையா வச்சுடு. கணேசன் கணபதி, பூத கணங்களுக்கு பதி. கணங்கள்லாம் கூட்டம். சிவகணங்களுக்கு பதி, சிவ பக்தர்களுக்கு பதி. அதனால கணபதி கணேசன் அப்படிங்கிற திருநாமங்கள்லாம் அவளுக்கு ஏற்பட்டது. பேதம் கிடையாது. கணபதி பக்தராக இருந்து பிள்ளையார் பூஜை பண்ணாலும் பகவான் பிரசன்னமாவான். பகவத் பக்தி பண்ணி கொண்டிருந்தாலும் பிள்ளையாரும் பிரசன்னமாவான். அதாவது சரித்திரங்கள்ல நிறையா துகாராம்னு இருந்தாரே, அதுவும் இந்த ஊர்ல மகாராஷ்டிரம், இங்க பிள்ளையார் பக்தி எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமோ? உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் தான் வெளியூர்காரன், நீங்க இந்த ஊருக்காராதான். 10 நாள் பிள்ளையார் சதுர்த்தி உற்சவம்னா 10 நாள் ஆச்சரிய விதவிதமான பிள்ளையார். அப்படி ஒரு பக்தி இன்னைக்குன்னு நினைச்சுக்காதீங்க, ஏதோ இப்பதான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அனாதி காலமா இந்த மகாராஷ்டிரத்துல பிள்ளையாருக்கு பக்தி அப்படிங்கிறது மகாராஷ்டிரத்திலேருந்து ஏற்பட்டிருக்கு. ஆச்சரியா. துகாராம்னு ஒரு சுவாமிகள் இருந்தார் இல்லையா பண்டரியில, துகாராம் மகாராஜ் அப்படின்னு. அவருக்கு மயூர பண்டிதர் அப்படின்னு ஒரு பக்தர். அவ 2 பேரும் சந்திச்சுக்கிறார். இந்த மயூர பண்டிதர் அப்படிங்கிறவர் மோரார் மகாராஜ் அப்படின்னு சொல்லுவா. அவர் பிள்ளையார் பக்தர், துகாராமோ பண்டரிநாதன் பக்தர். 2 பேரும் ஒரு சமயம் சந்திச்சுக்கிறார். 2 பேரு கூப்பிட்டாலும் தெய்வம் வரும். துகாராம் பண்டரிநாதனை கூப்பிடுறார், மோரார் மகாராஜ் பிள்ளையாரை கூப்பிடுறார். 2 தெய்வங்களும் வந்து சாப்பிட்டுட்டு போறதுன்னா மம்மு சகஜமா இந்த ஊர்ல நடந்தது. அதெல்லாம் இந்த மகாராஷ்டிரத்துல நடந்தது. பம்பாயில நடந்திருக்கா கேட்காதீங்க. மகாராஷ்டிரங்கிறது பெரிய நாடாச்சே, அதுல நடந்தது ஒரு பிள்ளையார் அப்படிங்கிறது. இங்க பக்தி ஏற்பட்டது இந்த இடத்துலதான்.
அந்த பிள்ளையார பார்த்தா தேவி, தம் திருஷ்டுவா கிரிஜா பிராஹ கிரா மதுரவர்ணயா ஏ ஹேஹி புத்ரா தத்தஸ்தும் பவேன மம புத்திரகா. குழந்தை தச்சு கணேஷு, என் செல்லமே இங்க வாடா கொஞ்சரா. ஏ ஹேஹி புத்ராதா தத்தஸ்துவம், என் செல்லமே வாடா, என் கண்ணா வாடா அப்படிங்கிறா அந்த பிள்ளைய. அது ததுக்கு புத்துக்குன்னு குதிச்சு ஓடி வருது அம்பாள்கிட்ட ஓடி இருந்து கட்டிக்கு தான் கூப்பிடுறா. ஆனா அந்த புள்ள திருவடியில விழறானா. இத்யுக்தோ தண்டவத் தேரியம் பிரணம்ய அவஸ்தித புரகா மாதா ததஸ்தமாலிங்கே கிருத்வோத்சங்கேஜ வீரகம் சுசும்பச்ச கபோலேத்வம் காத்ராணிச்ச பிரமார்ச்சயதே. அவன் ஓடி வந்து அம்பாள் கூப்பிடுறா அப்படிங்கிறதுனால போய் மடியில உட்காருவனா ஜெகன்மாதா. அதனால அந்த புள்ள ஓடி வந்து சரணத்துல விழுந்து நமஸ்கரிச்சு கைகூப்பி நிற்கிறார் பிள்ளையார். பிள்ளை யார்? எனக்கு பிள்ளை நீதானடா. அதனாலதான் பிள்ளையாருன்னு ஆயிடுத்தோ என்னவோ தோன்றது. குழந்தைய உடனே அப்படியே பிடிச்சி கட்டின்டாளா பார்வதி. கட்டிண்டு அவனை கொஞ்சி அவனை உச்சி முகந்த முத்தங்கள்லாம் கொடுத்து அவன் சிவநாமன் சொல்லி அந்த சிவநாம கீர்த்தனத்துல சொல்லி குதிச்சு உடம்பெல்லாம் வேர்த்திருக்கு இல்லையா குழந்தைக்கு, தன் படவையினாலேயே தொடச்சம். காத்ராணிச்ச பிரமார்ஜயத், மடியில உட்கார வச்சு, என்ன சாப்பிட்ற, உனக்கு என்ன வேணும்? எனக்கு குழக்கட்டை வேணுமா? பண்ணி தரேன்டா என் செல்லமே. குழக்கட்டை தானே, நிறைய குழக்கட்டை மட்டும் நினைச்சுக்காதீங்க. புள்ளியாசனா எல்லாம் 16 பட்சணம், 16 புஷ்பம், விதவிதமா என்னெல்லாமோ நைவேத்தியம். எதை கொண்டு வந்து கொடுத்தாலும் வேஸ்டே பண்ண மாட்டார், சமத்தா சாப்பிடுவார். அம்மா ஆசையா பண்ணி கொடுத்துருக்கா இல்லையா, என்னத்துக்கு தூக்கி குப்பையில போடுவானே அண்ணன் நனிந்தியாத்து சொல்லியிருக்கு வேதம். அழகா வர்ணிக்கிறார் திருப்புகழ்ல. அழகான ஒரு திருப்புகழ் அடியனுக்கெல்லாம் ரொம்ப பாட தெரியாது, சிக்ஷையெல்லாம் கிடையாது. குருநாதாள் அப்படி இப்படி எங்களுக்கு அடியனுக்கு சொல்லி கொடுத்துருக்காளோ அதை அப்படியே சொல்லிவிடுறேன். கைத்தல நிறைக்கனி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடுமடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும். அழகான் புரியும், எல்லாருக்கும் புரியும், தெரியறது தான். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மதயானை மத்தள வயிறினை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் போடு பணிவேனே. முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரை செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சத பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொடு சுப்பிர வழிபடும் அப்புணமதினிடை இபமாகி அப்புற மகனுடன் அச்சிறு முருகனை அக்கன மணமருள் பெருமாளே. அழகா இந்த பதங்கள். இதெல்லாம் பக்தி இல்லைன்னா வருமா என்ன? இதெல்லாம் பக்தி இல்லைன்னா வராது. இப்படிலாம் வருமா என்ன? இப்படி போடுறார். எப்படி சாப்பிடுவாராம் அதை சொல்றார். கைத்தல நிறைகணி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி. கப்பறதுன்னு சொல்லுவா இல்லையா தமிழ்ல, அப்படி அப்படியே போடுறாரு பார். அண்ணா கப்பரா, அண்ணா கப்பினியான்னு கேட்கறா இல்லையா நம்மள. அண்ணா சாட்டியான அர்த்தம். கப்பிய கரிமுகன் கைத்தல நிறைகணி, கை நிறைய வச்சுக்கிறான். குழக்கட்டைனா ஒரு 10 குழக்கட்டை ஒண்ணுன்னா சாப்பிடேண்டா, தொண்டை அடைச்சிட்டு போறதேடா அப்படின்னு எடுத்து அப்படியே வாயில போட்டுடுவார். மொத்தமா பாத்திரத்தோட வாயில போட்டுடுவார். அப்படியே கடிப்பார், கடிச்சு சாப்பிடுவார். வேஸ்டே பண்ண மாட்டார். என்னெல்லாம் சாப்பிடுவார்? நிறை கனி, விதவிதமான பழங்கள்லாம் விதவிதமா சாப்பிடுவார். அப்புறம் என்ன, அப்பம் பண்ணி உண்ணா ரொம்ப பிடிக்குமா பிள்ளையாருக்கு, அப்பம் சாப்பிடுவாரா. அப்புறம் அவள் பொரியவள், நம்ம கார்த்திகைக்கெல்லாம் போடுறோம் இல்லையா, பொரியவள்லாம் இப்போ வரப்படுறதே, கார்த்திகை வரப்படுறதே, அதெல்லாம் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி. வேதம் சொல்றது அன்னம் நனிந்தியாது தத் விரதம் அண்ணன் பரிசக்ஷீத சொல்றதா இல்லையா. வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு பருக்க கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படியே சாப்பிடணும். அதெல்லாம் சாப்பிடுவார்.
கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் ஜனைவினை கடிதேவும். தானா அவருக்கு பெருமை. எல்லாருக்கும் 10ஆம் கிளாஸ் பாஸு, 12ஆம் கிளாஸ் பாஸுன்னா பரீட்சை எழுதணும், நன்னா படிச்சிருக்கோம், படிச்சிருந்த போதுன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னா பிள்ளையார்கிட்ட தான் வருவோம். ஒரு அருகம்பிள்ளை போட்டு பிள்ளையார பிரதட்சணம் பண்ணி கஜானனம் பூதகணாதி சேவிதம்னா ஸ்தோத்திரம் பண்ணா கற்பகம், கற்பகம்னா என்ன அர்த்தம்? கற்பக விநாயகர்னு கல்பக விருட்சம்னு அர்த்தம். கல்பக விருட்சம் கூட கொடுக்குமோ கொடுக்காத தெரியாது. துதுக்கை எடுத்து ஆல் ரைட், உனக்கு எல்லாத்துலேயும் பாஸ் அப்படின்பா. இவன் 80 மார்க் படித்தா 100 மார்க் வாங்கிடுவானா? கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் என கடிதேகும். யாருடைய புள்ள? மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள் புய மதயானை. பரமேஸ்வரனுடைய இப்படி சாப்பிட முடியுமா கேட்கிற. எப்படி இப்படி சாப்பிட முடியும்? எல்லாத்தையும் என்னெல்லாம் நைவேத்தியம் பண்றோம் பிள்ளையார், அண்டாவா நைவேத்தியம் பண்ணா விதவிதமா விதவிதம். அதுவும் இந்த பம்பாயில பிள்ளையார் சொல்லி வச்சா பாருங்க. இங்க ஒரு பிள்ளையார் இருக்க, ரொம்ப ஃபேமஸான பிள்ளையார், பணக்கார பிள்ளையார் வேற. அந்த பிள்ளையாருக்கு என்னெல்லாமோ நைவேத்தியம் வைக்கிறா, எல்லாத்தையும் சாப்பிட்றார், விதவிதமா சாப்பிட்றார். எப்படி கொள்றதுன்னா அவர் தொப்ப பானை மாதிரி இருக்குங்கிறார். மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை. மத்தள மாதிரி இருக்கு, பானை மாதிரி. பானையில நம்ம என்ன போட்டாலும் தாங்கும் இல்லையா, உள்ள போட 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 போட. கிருஷ்ணன் கோஷ்டியில் ஒருத்தர்னா ததிபாண்டன் பேர். திடீர்னு அது எனக்கு ஞாபகம் வருது. சம்ஸ்காரம் அதான் ஞாபகம் வரும். ததிபாண்டன் ஒருத்தன். அந்த ததிபாண்டன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணன் எல்லா ஆத்துலையும் போய் வெண்ணெய் எல்லாம் திருடி சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்ததுன்னா அந்த ததிபாண்டன் வாயில தான் போடுவான். ஏன்னா அவன் பேரே தயிர் செட்டின்னு பேர். ததினா தயிர், பாண்டான்னா செட்டி, தயிர் செட்டின்னு அவனுக்கு பேர். அத மாதிரி பிள்ளையார் வயிறு நல்ல பானை மாதிரி உருண்டையா இருக்கா. மத்தள வயிறினை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர்கொடு பணிவேனே. அவருக்கு போடுற அருகம்பிள்ளை என்ன சுகந்தம் இருக்கு. சுகந்தம் இல்லாத புஷ்பம் போட்டா கூட பிரசன்னம் ஆயிடுறாங்க. முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. தமிழ் ஆசிரியர், தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றா இல்லையா. தமிழ் மொழி முருகனையும் சொல்றது உண்டு, பிள்ளையாரையும் சொல்றது உண்டு. தமிழுக்கு ஆதாரம், எல்லாத்துக்குமே ஆதாரம், வித்யக்கே ஆதாரம் அவர் தானே. கணானாந்த்வா கணபதிக்கும் பவாமகேன்னு சொல்றது வேதம் சொல்ல போறது. அழகான் அக்குற மகளுடன் அச்சிரும் முருகனை அக்கணம் மருமகள் பெருமாதே. நிறையா பாடியிருக்க. எல்லாருமே பிள்ளையார ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் எந்த கிரந்தமுமே ஆரம்பிப்பான். பிள்ளையாரு பண்ணாம ஆரம்பிக்க மாட்டா. ஏன்னா அனுகிரகம் பண்ணுவார், பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். என்ன அனுகிரகம் பண்ணுவார்னா நிறைய விக்னம் பண்ணுவாரா, அதான் அனுகிரகமா. நிறைய விக்னம் பண்ணுவார். உன்னை ஆரம்பிக்கும் பொழுதே அது இல்லாம போயிடும். அதுதான் இங்க சொல்றார். முப்புறம் எரி செய்த அச்சீவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. திரிபுர சம்ஹாரம் பண்றதுக்காக கிளம்புறார் பரமேஸ்வரன். பிள்ளையாருக்கு கொழக்கட்டை கொடுக்காம கிளம்பிட்டாராம். ஏழு ரதம் உடஞ்சு போயிடுச்சு. ரதம் உடஞ்சு போயிடுச்சு. என்னடா ரதம் உடைகிறதே அப்படின்னா பிள்ளையாருக்கு கொழக்கட்டை பண்ணல. அப்புறம் சிவனே கொழக்கட்டை பண்ணி பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் திரிபுர சம்ஹாரி புராரி 3 ராட்சசர்களுடைய பட்டணத்தை எரிச்சு எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணி தேவர்களை சம்ரட்சிச்சாருன்னு அந்த கதை. அந்த கதையை இவர் நிறைய கதை சொல்லுவார். பாடல்கள்லேயே நிறைய கதை வரும். சிவபுராணம் வரும், விஷ்ணுவனுடைய பெருமைகள்லாம் வரும், அம்பாளுடைய பெருமைகள்லாம் எல்லாமே வரும். இதை சொல்றார். முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரையிடம் அச்சது பொடி செய்த அதிதீரா. பரமேஸ்வரன் காட்டுல தீர புருஷன் அப்படின்னு சொல்றார். திருமூலர் அப்படின்னு ஒரு பக்தர் இருந்தார் இல்லையா, விநாயகர் காப்பு. அவரும் 10ஆம் திருமுறையில விநாயகர் காப்பு பாடியிருக்கிறார். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் பீரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை முந்தியில் வைத்து அடி போற்றுகின்றே. 5 கரத்தினை யானை முகத்தினை. 5 கரம், 4 கைகள். துதிக்கை, தும்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம். துதிக்கை அப்படின்னு சொல்ற உண்டு.
அதை சேர்த்தேன்னா 5 கரம் இருக்கு இல்லையா விநாயகருக்கு, அதனால 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஜெயிற்றினை. அவருடைய தந்தம் அது அழகா சந்திரன் போல இருக்கு, இளம்பிறை சந்திரனை போல அழகாக இருக்கு. நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். பக்திங்கிறதே என்னன்னா மனதினாலும் சிந்தித்து, வாக்கால பாடினாலும் மனதுல சிந்தனை இருக்கும் இல்லையா, அதனாலதான் புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேன் என்று திருமூலரே பாடுறார். இதெல்லாம் பல கதைகள் இருக்கு. அவருக்கு யானத்துல எப்படி வந்தது, ஏன் வந்தது, இந்த மாதிரி பல கதைகள் எல்லாருக்கும் அந்த கதைகள் தெரியும். இதெல்லாம் அர்த்தவாத கதைகள். அந்த கதைகளை யதாவத்தா எடுத்துக்க கூடாது. புராணங்கள்ல அர்த்தவாதமா ஒரு கதை சொல்லும். ஏன்னா வேதத்தின் பொருள் நமக்கு புரியாது இல்லையா, அதுக்கு அர்த்தவாதமா ஒரு கதை. அது அர்த்தவாதமே தவிர வியர்த்தவாதம்னு அர்த்தம் இல்லை, பேஸ்ட் பொய்ன்னு அர்த்தம் இல்லை. அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு கதை சொல்லும். அதை புரியும் பொழுது அவனுக்கு தத்துவார்த்தம் தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் பொழுது அந்த தத்துவார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் ஒரு ஆச்சாரியனை போய் ஆசிரிச்சு புராணங்கள் எப்படி கதை இருக்கே இதுக்கு என்ன தத்துவம் அப்படின்னு கேட்டான்னா அவர் தத்தித்தி பிரடிபாத்தேன பரிப்பிரஷ்டேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினா தத்துவதரிசினான்னு சொல்லுவான். ஏன் பிள்ளையாருக்கு யானை முகம் இருக்கு, ஏன் 4 கைகள் இருக்கு, ஏன் அவரை கணபதினு கூப்பிடுறோம், இதுக்கெல்லாம் தத்துவார்த்தங்கள் தான், இல்லை வேத புரோக்தமான அர்த்தங்கள். அதை நம் குருநாத்தால் சொல்றா பக்தபுரீஷ ஸ்தவம்னு, அதுல சொல்றா யஸ்யாஸ்யம் பிரணவோ மதங்கஜ சமம் யோமைவ யஸ்யோதரம் யஸ்யாஷா சுபுஜா வதந்த்யபிச்சயம் வேதாஹ பதிம் பிரம்மணஹ த்யாத்வாயம் நிகிலாஹ சுராஸ்ச முனயஹ சர்வத்ர சித்திங்கதாஹ சுவாமின் பக்தபுரீஷா தே சுதவரம் தம் விக்னராஜம் பஜேயே. ஏன் யானை முகம் அப்படின்னு கேட்டா பிரணவம் அப்படின்னு அர்த்தம், ஓம்காரம்னு அர்த்தம். யானை முகம் அப்படிங்கிறதுக்கு யானை தலையை வச்சார்னு அர்த்தம் இல்லை. யானையினுடைய முகம் பிரணவம் மாதிரி இருக்கும். தமிழ்லயே எழுதினேன்னு வச்சுக்கோங்க, ஓம் இப்படி போடும், இப்படி ஓம்னு போட்டா இப்படி போட்டா இப்படி வரது இல்லையா, இப்படி போய் இப்படி வரது இல்லையா. இப்ப பிள்ளையாருடைய முகத்தை தியானம் பண்ணுங்க, இப்படி வரும், இப்படி போய் அப்படி வந்து அந்த துதிக்கை அப்படி வரும். யஸ்யாஸ்யம் பிரணவோ மதங்கஜ சமம், மதங்கஜம்னா யானை, அத மாதிரி இருக்கு அவருடைய முகாரவிந்தம், பிரணவமாக இருக்கு. பிரணவம் தானே எல்லாத்த காட்டிலும் சிரேஷ்டம். சர்வ வேதங்களும் மும்மை சால உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றுங்கிறான் கம்பன். சர்வ வேதங்களும் பிரணவத்திலிருந்து வந்ததுதான், காயத்ரியும் பிரணவத்திலிருந்து வந்ததுதான். ஏதது ஆலம்பனம் சிரேஷ்டம், ஏதது ஆலம்பனம் பரம், ஏதது ஆலம்பனம் ஞாத்வா அப்படின்னு உபனிஷத்துகள்லாம் சொல்றது. பிரணவத்தினுடைய பெருமையை ஆச்சரியமாக சொல்றது. அந்த பிரணவத்தினுடைய ஆக்கிருதியாக அவருடைய முகம் இருக்குன்னு அர்த்தம். யானை மூஞ்சின்னு நினைச்சுக்காதீங்க, பிரணவஸ்வரூபன். அதனாலதான் முத்துசுவாமி தீட்சிதர் வாதாபி கணபதினு இந்த கீர்த்தனை எல்லாருக்கும் தெரியும். அந்த கீர்த்தனத்துல பாடும்பொழுது பிரணவஸ்வரூப வக்ரதுண்டான்னு பாடினார். முழுசா அந்த சரணங்கள் நீங்க பார்த்தேன்னா பராதி சத்வாரி வாகாத்மகம் பிரணவஸ்வரூப வக்ரதுண்டம் அப்படின்னு பாடியிருக்கிறார். பிரணவஸ்வரூபமாக அவருடைய முகாரவிந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றது. அதையே குருநாதாலும் சொல்றா யஸ்யாஸ்யம் பிரணவோ மதங்கஜ சமம். மத்தலை வயிறினைன்னு சொன்னார் இல்லையா, பானை மாதிரி இருக்கு வயிறு, எதை போட்டாலும் தாங்குன்னா அதுக்கு என்ன தத்துவார்த்தம் அப்படின்னு கேட்டா ஆகாசம்னு அர்த்தம். யோமை வயஸ்யோதரம், இந்த ஆகாசத்துக்குள்ள பிரம்மாண்டமே அடங்குறது பத்தியலா. ஆகாசம்னா நீங்க ஆகாயம்னு கூட வச்சுக்கோங்க, அவகாசம்னு அர்த்தம் ஆகாசத்துக்கு. இந்த அவகாசத்துக்குள்ள எல்லாம் அடங்குறது. இப்ப நான் கையை மூடிவிட்டேன்னு சொன்னா இந்த மூடின இந்த கைக்குள்ளே ஒரு அவகாசம் இருக்கு. அதுல சில வஸ்துவை நான் வச்சு மறைச்சேன், ஒரு புஷ்பத்தை எடுத்து வச்சு மறைச்சேன்னா அந்த புஷ்பம் அதுக்குள்ள அடங்குறது. இப்போ இந்த கோவிலுக்குள்ள நாம் அடங்கிட்டோம். இந்த கோவில் இந்த ஊர்ல அடங்கி விடுத்து, இந்த ஊர் இந்த நாட்டுல அடங்கி விடுத்து, இந்த நாடு இந்த லோகத்துல அடங்கி விடுத்து,
இந்த லோகம் எங்க அடங்குறது? பிரம்மாண்டத்துல அடங்குறது. அந்த பிரம்மாண்டம் ஆகாசத்துல அடங்குறது. என்ன ஆச்சரியம் பாருங்க. வ்யோமை வயஸ்யோ அப்படின்னா என்னன்னா அவருடைய குக்ஷையில சமஸ்த லோகங்களும் இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் அந்த அதை எடுத்து காட்டுறதுதான் அந்த பானை வயிறு மாதிரி பிள்ளையாருக்கு இருக்கே தவிர குண்டு பூசணிக்கான அர்த்தம் இல்லை. இப்படியா சொல்லுவா பிள்ளையார? புரியாத ஏதோ முட்டாள் ஏதோ சொல்றான்னா பரவாயில்ல, நமக்கு தத்துவார்த்தம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? யோமை வயஸ்யோதரம். 4 கைகள். 4 கைகள் எதுக்கு? 4 கைகள் இருக்குமா என்ன அப்படின்னா 4 திக்குகள். யஸ்யாஷாஹா சூஜாஹா வதந்தி. வேதங்கள் அவரை என்ன சொல்றது? ருத்ரன், வீரபத்ரன் அப்படின்னா அவ யாருடைய அவதாரம்னு கேட்டா சிவனுடைய அவதாரம்னு சொல்ற. ராமர், கிருஷ்ணர், நிருசிம்மர், பரசுராமர் இவெல்லாம் யாருடைய அவதாரம்? விஷ்ணுவனுடைய அவதாரம். பிள்ளையார் யாருடைய அவதாரம் அப்படின்னா வேதம் சொல்றது பிரம்மணஸ்பதியினுடைய அவதாரம் அப்படின்னு சொல்ற. இதுதான் அந்த மந்திரம். கணானாந்த்வா கடபாதிம் பவாமஹே கவிங்க வீணாமூபமஸ்ரவஸ்தவம். எல்லாருக்கும் தெரியும் இந்த மந்திரம். ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதே. எப்படி கூப்பிடுறது பாருங்க, பிரம்மணஸ்பதேன்னு கூப்பிடுறது. அதுதான் அவருடைய ஸ்வரூபம், வேதஸ்வரூபன். வேயம் வேதாஹ பதிம் பிரம்மணா. பிரம்மங்கிறதுக்கு பல அர்த்தம் சொல்லலாம். வேதத்துக்கே பதின்னு அர்த்தம் சொல்லலாம், பிரம்மாவுக்கும் பதி அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம், பிராமணர்களுக்கு பதின்னு அர்த்தம் சொல்லலாம், பல அர்த்தம் சொல்லலாம் பிரம்மங்கிற பதத்துக்கு. ஆனா வேதத்தின் மெய்ப்பொருள் அப்படிங்கிற அர்த்தம் தானே சரியா இருக்கும். பல மந்திரங்கள் இருக்கு, பல மந்திரங்கள் இருக்கு பிரம்மணஸ்பதிக்கு. ஜாத்வாயம் நிகிலாகா சுராச்ச முனயகா சர்வத்ர சித்திங்கதாஹ. சித்தி புத்தி அப்படி 2 மனைவி உண்டு அப்படிலாம் சொல்லியிருக்கார். அவரோ நித்தியம் பிரம்மச்சாரிங்கிறேள், அப்புறம் மனைவியெல்லாம் உண்டு அப்படிங்கிறேள்னா தத்துவார்த்தம் எடுத்துக்கணும். அவர் யோகேஸ்வரன், பிள்ளையாரே யோகேஸ்வரன். யோகம் எப்படி சித்திக்கும்? பிரம்மச்சரியத்தினாலதான் சித்திக்கும். யோகம் பிரம்மச்சரியத்தினாலதான் சித்திக்கும். யோகம் சித்திச்சுட்டுனா அவன் சித்த புருஷனாக ஐஸ்வர்யவான யோகேஸ்வரனாக ஆயிடுவார். இல்லாத போனா மூஞ்சூர் மேல பிள்ளையார போறார். மூஞ்சூர் வாகனன், மூஞ்சூர் மூஷிக வாகனா மோதக ஹஸ்தா சாமன கர்ண விடம்பித சுப்ர சூத்திரலாம் அப்படிலாம் பாடுறோமே நம்ம. மூஷிக வாகனம்னா ஒரு யானை ஒரு எலி மேல போனா, ஒரு மூஞ்சூர் மேல போனா அந்த மூஞ்சூர் நசுங்காதா? இது கூடவா தெரியாது? இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் பாடியிருக்கான்னு வச்சுக்கோங்க. பாடினவாள்லாம் எவ்வளவு பெரியவா, புராணங்கள் எழுதின மகர்ஷிகள்லாம் எவ்வளவு பெரியவா. பிள்ளையார் மூஞ்சூர்ல போறார், மூஷிக வாகனன். மூஷிக வாகனன்னா யானை மூஞ்சூர் மேல ஏறுமா என்ன? சர்க்கஸ்ல கூட ஏறாது, சர்க்கஸ்ல கூட ஏறாது. நசிங்கடாதான்னா மூஞ்சூர். பின்ன ஏன் சொல்லியிருக்கான்னா அதுக்கு என்ன காட்டுறது, என்ன அர்த்தம், தத்துவார்த்தம் என்ன அப்படின்னா யோக புருஷன். லகிமான்னு பேரு இந்த ஐஸ்வர்யத்துக்கு. அனிமா கரிமா லகிமா இஷிதா வசிதா பிராப்தி பிராபாமியாம் எல்லாம் சொல்லியிருக்கு. 18 விதமான ஐஸ்வர்யம் சொல்றான் பகவான் பாகவதத்துல. அந்த 18 விதமான ஐஸ்வர்யங்களும் அனாயாசமா இருக்கு அவர்கிட்ட. அதனாலதான் யானை மாதிரி இருந்தாலும் மூஞ்சூர் மேல வாகனம் பிரயாணிக்கிறார். இல்லைன்னா பிரயாணிக்க முடியுமா? மூஞ்சூர் மேல. அது தத்தார்த்தம், அதுதான் யோகேஸ்வரன். அது எப்படி? பிரம்மச்சரியம். சித்தி புத்தினா மனைவின்னு அர்த்தம் இல்லை, யோகேஸ்வரன் அர்த்தம். அவருடைய ஸ்வரூபம் அது நமக்கு புரியாது. அதனால சித்தின்னு ஒரு மனைவி இருந்தாலாம், புத்தின்னு ஒரு மனைவி இருந்தாலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. அவர் யோகேஸ்வரன்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் அது புராணங்கள் அப்படி கதை சொல்றது. சித்தி வந்துடுத்தோ அவரிடத்துல போய் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அவனுக்கு அனிமா லகிமா கரிமா இஷிதா வசிதான்னு எல்லாம் வந்துடும். பிள்ளையார்ட்ட பிரார்த்தனை பண்ணிட்டா அது எதுவும் வேண்டாம், எனக்கு அனிமா வேண்டாம், லகிமா வேண்டாம், இஷிதா வேண்டாம், வசிதா வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு எனக்கு ஒரு உப்புமா போறோம், அனிமா வேண்டாம் உப்புமா போறோம் அப்படின்னா கூட பிள்ளையார்ட்ட கேட்டா உப்புமா கொடுத்துருவான். சர்வத்ர சித்திங்கதாக சித்தி அடைவான். அதுதான் சித்தி விநாயகன் அப்படி சொல்றோம் இல்லையா? நமக்கு சித்தியை கொடுத்துருவார், அவர்கிட்ட இருக்கு, அதனாலதான் கொடுக்குறார். சர்வத்ர சித்திங்கதாயா. இப்படி பிள்ளையாருடைய தத்துவார்த்தம் சொல்லிட்டு போனா ஆடாது. தத்துவார்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். வெறும் கதை அப்படிங்கிறதுல மட்டிலும் இருக்கக்கூடாது. இல்லைன்னா குழந்தைகள்லாம் இப்படி ஒரு கதை இருக்கே, இந்த மாதிரி ஒரு அர்த்தவாத கதை இருக்கே, இது பாசிபிளே கிடையாது.
ஹரிஹரபுத்திரன் எப்படி இப்படி பிறக்க முடியும், முருகன் எப்படி இப்படி பிறக்க முடியும், பிள்ளையார் எப்படி, சிவனுக்கும் பிள்ளையாருக்கும் எப்படி சண்டை வந்தது, இதெல்லாம் அப்படிதான் கேட்கறா இல்லையா? எவனோ புரியாத முட்டா பசங்க கேட்கறான், ஏதோ பிதற்றான்னா அசத்துகள் மேடையை போட்டுன்னு கத்துறதுனா பைத்தியங்கள் கத்திட்டு போட்டு. நம்ம அந்த கதையில இருக்கிற தத்துவார்த்தத்தை புரிஞ்சுக்க வேண்டாமா? அதெல்லாம் குருநாதால் எவ்வளவு அழகா எழுதியிருக்கா, தத்துவார்த்தங்களை சொல்றா பக்தபுரீஷ ஸ்தவத்துல. சுவாமின்னே பக்தபுரீஷாதே சுதவரம் தம் விக்னராஜம் பஜே. விக்னராஜன் அப்படின்னு அவருக்கு பெயர், விநாயகர் அப்படின்னு பல பெயர். முருகனுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கணும் இல்லையா? தாரகோ நமுஜே புத்ரா தபசா பரமேணஹி பிரம்மாணம் தோஷயாமாச பிரம்மா தஸ்யது தோஷவை. நேற்றுக்கே இந்த கதையை சொன்னோம் அவதாரிகைக்கு. இங்கதான் இந்த கதையை விஸ்தரிச்சு சொல்றார். நமுச்சின்னு ஒரு மகா அசுரன் அமிர்தமசன லீலையில பெரிய யுத்தம் பண்றான் தேவேந்திரனோடு. அந்த நமுச்சியினுடைய புள்ள தாரகன் அப்படின்னு ஒரு அசுரன். நமுஜே புத்ரா தபசா பரமேணஹி. சிவனையும் தபஸ் பண்ணி சாட்சாத்காரம் பண்ணியிருக்கான், பிரம்மாவையும் தபஸ் பண்ணி சாட்சாத்காரம் பண்ணியிருக்கான். வரம் கேட்கறான். இவ கேட்கிற வரங்கள்லாம் பெரிய தபஸ பண்றான், கேட்கறது முட்டாத்தனமான வரலா கேட்கறான். ஏன்னா இவன் அப்ப நமுச்சிருக்கானே, அவனே என்ன வரம் கேட்டான் தெரியுமோ? தபஸ் பண்ணி ஒரு முட்டாள் கூட இப்படி கேட்க மாட்டான். வரம் என்ன கேட்டான் அப்படின்னா, எனக்கு காஞ்ச பொருளாலையும் சாவக்கூடாது, ஈரமான பொருளாலையும் சாவக்கூடாது. தலையில அடிச்சு நான் பிரம்மா என் தலையெழுத்து பார், இது விதமாக கேட்டு ஒழிகிறானுங்க அப்படிங்க, ஒழிஞ்சு போ அப்படின்னு அவனுக்கு வரம் கொடுத்துட்டா. அமிர்தமசனத்துல யுத்தம், விதவிதமான ஆயுதங்கள், ஆக்னேயாஸ்திரம், ஆயவியாஸ்திரம், மாருணாஸ்திரம், விதவிதமான அஸ்திரங்களை பிரயோகம் பண்றான் தேவேந்திரன். நமுச்சியை ஒண்ணுமே பண்ண முடியல, கொசு கடிக்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. வஜ்ராயுதத்தையே பிரயோகம் பண்ணான் இந்திரன் நமுச்சியின் மேல. வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்ணியும் ஒண்ணுமே ஆலயம். விருத்ராசுரனையே கொன்றது இல்லையா வஜ்ராயுதம்? ததீச்சி முனிவருடைய முதுகாச்சே மேருதண்டமாச்சே அதுவே நிஷ்பிரயோஜனமா எடுத்துன்னு வருத்தப்பட்டான். உடனே அவருக்கு ஆகாசவாணி அசரீர வாக்கு கேட்டது. இது சக்கரம் விஷீதந்தம் ஆஹவாக்கு அசரீரணி நாயம் சுஷ்கைஹி அதோடாத்ரைஹி வத மருகதிதானவகா. இவன் வரம் வாங்கிட்டு இருக்கான். ஈரமான பொருள்னாலையும் வரக்கூடாது, காஞ்ச பொருள்னாலையும் வரக்கூடாது. ஒண்ணு பொருள் ஈரமா இருக்கும், இல்லை காஞ்சு போயிருக்கும். எதை வச்ச அவனை அடிக்கிறது, என்ன பண்றதுன்னு தலையை சொல்லிட்டான். உடனே அது சொல்லித்து பாருங்க அசரீர வாக்கு, நுரையால அடிச்சு விடு அவன் செத்துருவான். நுரையால அடிச்சான். இப்ப நம்ம பால் காஃபிலாம் ஆத்தினா நுரை வருது பாருங்க, அது எவ்வளவு பெரிய அசுரம். நுரையால் அடிச்சா செத்துருவான். ஜலத்துலலாம் நுரை வரும், ஜலத்துலலாம் சமுத்திரம் அங்கேயும் இங்கே அலையும் போது நுரை வந்தது. இந்த நுரையை எடுத்து அவன் மேல போட்டான், நமுச்சி ஆல் க்ளோஸ், நுரை விட்டு செத்து போயிட்டான். அதை போல இந்த வைத்திய அந்த தாரகன் பராந்ததோ யதேஷ்டாஷ்ட தாரகாய துராத்மனே பிரம்மா ஆவிர்பாவமாய் சாட்சாத்காரம் ஆகி உனக்கு என்ன வரம் வேணும்? வரம் பத்ரம் தே சர்வான் காமான் ததாமி தே. என்ன வரம் கேட்டாலும் உனக்கு கொடுத்துடுவேன் அப்படின்னு வரம் கேட்கிறான். வரயாமாச ததா வரம் லோகபயாவஹம் எதிமே துவம் பிரசன்னோசி அஜராமரதாம் பிரபோ. என் தபசுக்கு நீங்க பிரசன்னமாயிருக்கிறது சத்தியம் ஆகிள், எனக்கு சாகா வரம் கொடுங்கள். சீச்சு என்னாலே முடியாதேப்பா. ஏன்னா நானே ஒரு நாள் எனக்கே ஆயுசு முடிய போறது, டேட் ஆயிடுது, 51 வயசு ஆயிடுத்து எனக்கே ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். சாகாவரம் நான் எப்படி கொடுக்கறது? அது தெரியுமா? அவர் எப்படி சொல்லுவாருன்னு தெரியுமா? அதனால கேட்டான், எனக்கு யக்ஷர்கள்னாலையும் கந்தர்வர்கள்னாலையும் கருடர்கள்னாலையும் கிண்ணர்கள்னாலையும் மனிதர்கள்னாலையும் யாராலையும், வயதான தாத்தாக்களாலையும் இல்லை யுவாக்களாலையும் ஸ்திரீகளாலையும் யாராலையும் எனக்கு மரணம் கூடாது, யாரும் என்னை ஜெயிக்க கூடாது. தேகிமே எத்தி ஜானாசி அஜேயத்துவம் தசைவச்சே. கேட்டான் ஒல்லியோ. அவர் சொன்னார், அப்பா மரணம் கூடாதுங்கிற, என்னைக்காரதான் மரணம் உண்டு. ஜாதஸ்ய துருவோ மிருத்யு
ஏதத் ஜானீஹி தத்துவதா காகா. பிறந்தா சாகனம், செத்தா பிறக்கணுங்கிறது நியதி. அதை யாரும் மாற முடியாது, மாற்ற முடியாது. இருந்த போதிலும் கூட உன் தபசுக்கு பிரசன்னமாகி உனக்கு நான் வரம் தரேன். இப்ப என்ன சொன்னார்னா, பிரம்மோவாஜதைத்தம் அஜேகத்துவம் தவானகா. எல்லாராலையும் எனக்கு மரணம் கூடாது, யாரும் என்னை ஜெயிக்கப்படாதுன்னு கேட்டான். குழந்தைய விட்டுட்டான். ஏன்னா குழந்தைகளால எனக்கு என்ன, குழந்தைகளால என்ன என்ன பண்ண முடியும்? 4-5 வயசு பிள்ளைகளால 40 வயசு மாமாவை என்ன பண்ண முடியும்? அப்படி நினைச்சுட்டு அலட்சியப்படுத்தி விட்டுட்டானா. வினார்பகேன தத்தம் வை ஹிர்பகா த்வாம் விஜேஷ்யதே. எப்போ நீ குழந்தைய மதிக்காம அந்த குழந்தைகள் நீ கேட்கலையோ அப்பொழுதே என்னன்னா ஒரு புள்ள வந்து உன்னை ஜெயிச்சு விடுவான்டா. அர்பகா த்வாம் விஜேஷ்யதே. அவன் நினைச்சுட்டான் எந்த புள்ள என்ன பண்ண முடியும்? இது வரைக்கும் இருக்கிற புள்ள ஒருத்தராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. தேவர்களுக்கும் பிள்ளைகளே கிடையாது, இல்லை தேவாலாம் வளர்ந்தவாதான். எந்த பிள்ளையினால என்ன பண்ண முடியும் நினைச்சா, இருந்தாலும் கிருதார்த்தம் நினைச்சுட்டா. ஏவம் லப்தவரோ பூத்வா தாரகோ ஹி மகாபலா தேவான் யுத்தார்த்தமாவூய யுயுதே தைஸ்ஸஹாசுரஹா. யாரு வரம் வாங்கி தபஸ் பண்ணி வரம் வாங்கினா நேரா அவ போற ஊரு சொர்க்கம் தான். நம்ம நல்ல வேலை அங்கே போகக்கூடாது, நிச்சயம் தான் நான் சொர்க்கத்தை. எப்போ பார்த்தாலும் எந்த இரண்யாட்சம் வந்தா அடிக்கிறான், இரண்யகசிபு வந்தா அடிக்கிறான், ராவணன் வந்தா அடிக்கிறான், கும்பகர்ணன் வந்தா அடிக்கிறான், இந்திரஜித்தை வந்தா அடிக்கிறான், தாரகம் வந்தா அடிக்கிறான், சூரபத்மன் வந்தா அடிக்கிறான். யாரு வந்தாலும் தேவேந்திரனை போட்டு மொத்தம் நேர சொர்க்கத்துக்கு போனா, யுத்தத்துக்கு போனா அனாயாசமா யுத்தம் பண்ணி எல்லா தேவர்களையும் புறமுதுகு காட்டி ஓட வச்சு கதற விட்டு எல்லாரையும் அவசரஸ்ட் பண்ணி வேலையெல்லாம் வாங்கிவிட்டான். தாரகன் படுத்தி எடுக்கிறான், தேவர்களால முடியல. எல்லா தேவர்களும் பிரம்மதேவனை போய் முன்னிட்டு கொண்டு சரணாகதி பண்றா. பரமேஸ்வரன் தன் கஷ்டத்தை போய் பிரம்மதேவன்கிட்ட சொல்றா. எல்லாரும் பலினா சக பாதாளம் ஆஸ்தே சௌ மதுசூதனா விஷ்ணும் வினாகிதே சர்வே விஷாத்யாக பதிதாக பரை தைத்தேந்திரைச்ச மகாபாகா திராதுமர்ஹசி ந பிரபோ. பிரம்மாவும் தான் கஷ்டப்படுறார், வரம் கொடுத்துட்டார். பெருமாள் இல்லையா? பெருமாள் சுதலம்ங்கிற லோகத்துக்கு போயிட்டார், பலிச்சக்கரவர்த்தியை காப்பாற்றணுங்கிறதுக்காக அங்கே போயிட்டாரா. பெருமாள் இல்லை. பெருமாள் இல்லாத சமயமா இவன் யுத்தத்துக்கு வந்து இவாளோட எல்லாரையும் கஷ்டப்படுத்துறான் அந்த தாரகர். அந்த சமயமா பிரம்மா சொன்னார், ஆகாஷ அசரீர வாக்கா பிரம்மா சொல்றார், ஹே தேவாஹ கிரியதாம் ஆஷு மம வாக்கியம் ஹி தத்வதஹ சிவாத்மஜோ யதா தேவாஹ பவிஷ்யதி மகாபலஹ யுத்தே புனஸ்தாரகஞ்ச வதிஷ்யதி ந சம்சயகா. இந்த தாரகனை வதம் பண்ணணும் அப்படின்னா பரமேஸ்வரனுடைய புள்ள வரணும். இல்லாத போனா யாராலையும் தாரகனை ஒன்றும் பண்ண முடியாது. பரமேஸ்வரனை தான் நாம் சரணாகதி பண்ணணும் அப்படின்னதும் கைலாயத்துக்கு போய் பரமேஸ்வரனை சரணாகதி பண்றார்கள். நமாம சர்வே சரணார்த்தினோ வயம் மகேஸ்வரம் த்ரியம்பக பூத பாவனம் உமாபதே விஸ்வபதே மருத்பதே ஜகத்பதே சங்கரா பாகினா ஸ்வயம் ஜடா கலாபாக்ர சசாங்க தீதிதி பிரகாசிதா சேஷ ஜகத்ரயாமலா திரிசூலபாணே புருஷோத்தமாச்சுதா பிரபாகி தைத்யாஞ்ச ஜகத்ரயோதரா. இந்த ஸ்லோகம் வராக புராணத்தில் இருக்கு. அருமையான ஸ்லோகம். சரணார்த்தினா, உங்களை நாங்கள் சரணாகதி பண்றோம் பிரபோ பக்தவத்சலா, எங்களை காப்பாத்து. சிவன்கிட்ட போய் சிவபெருமான்கிட்ட போய் குழந்தை பெற்று கொடுங்கன்னு கேட்க முடியுமா? ஏற்கனவே மன்மதனை அனுப்பி பொசிக்க விட்டார். மன்மதனை திரும்ப போய் நின்ன கல்யாணம் பண்ணுன்னு சொன்னதுக்கே மன்மதனை பொசிக்க விட்டார். குழந்தை பெற்று கொடுன்னா சொர்க்கத்தையே அழிச்சு விடுவார். தேவனையே சர்வதா சமாப்தி பண்ணிவிடுவார். அவர்கிட்ட போய் அப்படி அச்சு பிச்சு மாதிரி, பெரியவாள்கிட்ட போய் அச்சு பிச்சு மாதிரி பேசக்கூடாது. அழகா பேசணும் இல்லையா? இங்க இந்த புராணத்துல இது அழகா இருக்கு. திரிசூலபானே புருஷோத்தமாச்சுதா. புருஷோத்தமன்னா பெருமாள் தானே, அச்சுதன்னா பெருமாள் தானே. சிவனையே அப்படி கூப்பிடுறா, வேதம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா பாகவதத்துல திருநேத்ரா அப்படின்னு, திருநேத்ரா மனோஹரானுபாவா திருநயனா, திருநயனான்னு கூப்பிடுறா பாகவதத்திலேயே. முக்கண்ணன்னு அர்த்தம். 3 லோகங்களை
சம்ரட்சிக்கக்கூடிய சர்வேஸ்வரன் அர்த்தம். பரமேஸ்வரன் திருநாமத்தை சொல்லி விஷ்ணுவை ஸ்தோத்திரம் பண்ணுறதும் உண்டு, விஷ்ணுனுடைய திருநாமத்தை சொல்லி பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணுறதும் உண்டு. இதெல்லாம் சகஜம். பிரபாஹி தைத்யாஞ்ச ஜகத்ரயோதராய, தாரகண்டத்திலேருந்து எங்களை காப்பாற்றுங்கள். ராமாயணத்திலையும் ஸ்கந்தோத்பத்தி இருக்கு, ராமாயணத்திலையும் சொல்லியிருக்காரு வால்மீகி. அழகா சொல்றார், அந்த தேவர்கள்லாம் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணான்னு சொல்றார். தேவதேவ மகாதேவா லோகஸ்யாஸ்ய ஹிதே ரதா சுராணாம் பிரணிபாதேன பிரசாதம் கர்த்தும் அர்ஹசி. பார்வதி பரமேஸ்வராள் நித்திய தம்பதிகளா பல வருஷங்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். தத்துபுத்திரனா பிள்ளையார தன் பிள்ளையா ஏற்றுட்டார். இருந்த போதிலும் கூட முருகன் அவதாரம் பண்ணி தேஜஸ்னால வரணும், பரமேஸ்வரனுடைய சொப்பிரகாசத்திலிருந்து வரணும். அப்படி வந்தானா அந்த பிள்ளையினாலதான் பார்வதி பரமேஸ்வர சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த பிள்ளையினாலதான் தாரகனை வதம் பண்ண முடியும். இல்லாத போனா யாராலையும் வதம் பண்ண முடியாது. மகாசுரனவன், எந்த மும்மூர்த்திகளாலேயே தனியாக போய் வதம் பண்ண முடியாது, மும்மூர்த்திகள் சக்தியினாலையும் போய் வதம் பண்ண முடியாது. பரமேஸ்வரனுடைய சக்தியும் தேவை, பராம்பிகையினுடைய சக்தியும் தேவை, பராசக்தி தேவியுடைய சக்தியும் தேவை. அவ ரெண்டு பேரும் சம்பந்தம் இருக்கணும். அந்த சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளையினாலதான் தாரகனை வதம் பண்ண முடியும். புள்ள பெற்று கொடுங்கோன்னு கேட்க முடியாது, காப்பாற்றுங்கோன்னு அபராதமா போயிடுமே. பெரியவாள்கிட்ட போய் இப்படி பேசினா அபராதமா போயிடும். காப்பாற்றுங்கோன்னு கேட்க. தேவதேவ மகாதேவா லோகஸ்யாஸ்ய ஹிதே ரதா, லோகத்தினுடைய ஹிதத்தையே எப்பயும் தியானம் பண்ணி கொண்டு ஹிதத்துக்காகவே சஞ்சாரம் பண்ணக்கூடிய மகாதேவன் சர்வதேவன் தேவாதி தேவனாச்சே பிரபு நீங்கள். சுராணாம் பிரணிபாதேன பிரசாதம் கர்த்துமர்ஹசி, உங்களை நாங்கள் பிரணிபாதம் சரணாகதி பண்றோம், எங்களுக்கு அபயப்பிரதானம் பண்ண, எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அம்பாளுடைய, ஏன்னா இந்த கதைகள்லாம் புராணத்தை இருக்கு அப்படிங்கிறதுக்காக அப்படியே சொல்லப்படாது. சாரா எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படியே சொல்லிடப்படாது. அசாரமான விஷயங்களை தள்ளணும், சாரமான விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும். எல்லாத்துக்குமே தத்துவார்த்தம் இருக்கு. அதுக்கு மேல ஒன்று சொல்றேன், குருநாதால் எப்படி சொல்றாளோ அப்படி சொல்லணும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னோம்னா நன்னா இருக்காது. பண்டிதாளுக்கு அழகு இல்லை, வித்வான்களுக்கு அழகு. களவு திருடாம் பக்தி பவிஷ்யதி யதா பகவதி பக்தி, எப்படி பகவானிடத்துல எல்லாருக்கும் பக்தி வருமோ அதை போல பாகவதம் சொல்லுங்கிறார். திருடாம் பக்தி பவிஷ்யதி சர்வாத்மனி அகிலாதாரே இது சங்கல்பிய வர்ணய அப்படின்னு சொல்றார். கதை சொன்னா பக்தி வரா மாதிரி சொல்லணும். நன்னா இருக்கிற மனசை கல்மஷத்தை ஏற்படுத்துற மாதிரி கதை சொல்லப்படாது இல்லையா? அழகா இங்க பிராமணனுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இப்படி சொன்னதும் பிராமேண தபசா யுக்தோ தேவ்யா சக தபஸ்சரே த்ரைலோக்ய ஹித காமார்த்தம் தேஜஹா தேஜசி தாரய. தேஜஸ் முருகன்னா ஏதோ ஒன்று சொல்லிட்டு விடாது. சிவ தேஜஸ், அம்பாளுடைய தேஜஸ் பிரகாசம், அவளுடைய சக்தி. பிராமேண தபசா யுக்தா, பிராமேண தமா சமாதி, அத்தகைய தபசோடு கூடியவரா தேவ்யா சக தபஸ்சர, அம்பாளோடு கூட தபஸ்னால பிறந்த புள்ள ஸ்கந்தன். லோகத்துல எல்லா குழந்தையும் பிறக்கிற மாதிரி பிறக்கல, தபஸ்னால தேஜஸ்னால. மானவ ஒரு ரிஷிகளே மானச சிருஷ்டி பண்றான்னா சொல்ல போறோம். இப்ப ஸ்காந்தத்துல கடைசி நாள் சொல்ற கஷ்யபர் வந்து சூரபத்மரை சிருஷ்டித்தார், ஆயிரக்கணக்கான பிரஜைகளை சிருஷ்டித்தார், மனசாலேயே சிருஷ்டித்தார். சிருஷ்டினா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், லோகத்திலேயே சிருஷ்டி இருக்கே. எப்படின்னா ஸ்திரீ புருஷ சயோகம் இல்லாத லோகத்தில் சிருஷ்டி இருக்கா இல்லையா? கிருமிகள்லாம் எப்படி சிருஷ்டியாருது, தேவை எப்படி சிருஷ்டியாருது, பாருக்குள்ளதானே சிருஷ்டியாருது. அதுக்கு ஸ்திரீ புருஷ சயோகம் தேவையா என்ன? தலையில பேன் வருது, நம்ம தலையிலேயே பேன் வருது. எப்படி வருது பேன்? நம்ம சரீரத்திலே வருதே. 4 விதமான அண்டஜம், உத்விஜம், ஜராயுதம், சேதஜம் சாஸ்திரம் சொல்றது. முட்டா பசங்க விசாரம் பண்ணுவான், அவங்கடதான் முட்டா பையன். நமக்கு என்ன இவனை பத்தி உளருவான் வைத்தியங்கள். அப்படி அந்த வைத்தியங்களை நம்ம கண்டுக்க கூடாது, உபேட்சை பண்ணி விடணும். ஜோகத்துல சிருஷ்டினா ஸ்திரீ மிதுன சங்கமம் இல்லாம சிருஷ்டி இருக்கா இல்லையா? லோகத்துல சரீரத்திலேருந்து ஏற்படுறதே, வேர்வையிலேருந்து ஏற்படுறதே, அதுக்கெல்லாம் உனக்கு மைசூன்யம் தேவைப்படுறதே. சிருஷ்டி எப்படி அல்பன் நம்மளே அப்படி சிருஷ்டி பண்ணும் பொழுது
இன்னைக்கு ஜெனட்டிக் சயின்ஸ்ல என்னெல்லாமோ சொல்றா. லௌகீகம் நமக்கு தேவையில்லை. ஆனா இருக்கா இல்லையா ஜெனட்டிக் சயின்ஸ்ல இன்னைக்கு பிரமாணம் காற்றாளா இல்லையா? அப்படி பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைங்கிறது சிருஷ்டிச்சு விடலாம், லேப்ல பிறக்க வச்சு விடலாம். பண்றாளா இல்லையா லௌகீகமா? தபசு இல்லாத அல்பம் இவாளே பண்ணும் பொழுது ரிஷிகள் பண்ண மாட்டாளா? ரிஷிகளே பண்ணும் பொழுதோ சிருஷ்டி, ஜெகநாதன் ஜெகத்தையே சிருஷ்டித்த சர்வேஸ்வரன் பரமேஸ்வரன் செய்ய மாட்டாரா? சிருஷ்டி சிருஷ்டி தான். எப்படி பதம் விடுறது பாருங்க. வால்மீகி எப்படி பதம் போடுறார். பிராமேண தபசா யுக்தோ தேவ்யா சக தபஸ்சரே. தேவியோடு கூட நீங்க தபஸ்ல இருக்கு, அம்பாலோடு கூட சமாதியில உட்காந்து நீங்கள் தபஸ் பண்ணி. தபஸ் பண்ணா குழந்தை பிறகுமாண்ணா? உங்க தபஸ் பிரபாவத்தினால, உங்க தேஜஸ்னாலேயே குழந்தை. திரைலோக்கியஹித காமார்த்தம் தேஜா தேஜசி தாரயே. தேஜஸே தேஜஸ்ல திருத்துங்கள், தரியுங்கள் அப்படின்னு சொல்றா. தேவாள்லாம் பிரார்த்தனை பண்றா. பரமேஸ்வரோட நெற்றிக்கல்ல இருந்து தீப்புரி அப்படியே தபஸ்னாலம் அப்படியே கிளம்புறது பரமேஸ்வரோடைய தேஜஸ். அந்த தேஜஸ் இப்படி வந்து பூமியில விழுந்ததோ இல்லையோ, பூமியினால தாங்கவே முடியலையா அந்த தேஜஸ். அப்படி ஒரு தேஜஸ் தீப்பிழம்பா இருக்கு. பூமி பிராட்டியாரால தாங்க முடியல. அக்னி தேவனை கூப்பிட்டு அந்த தேஜஸை கொண்டு போக சொல்றா. அக்னியவே நெருப்பு சுடுவான். நெருப்புக்கு நெருப்பு சுடுவான், நமக்குதான் நெருப்பு சுடும். அக்னி அந்த தேஜஸை கையில் எடுக்கிறார். அக்னி பகவானையே சுட்டுடுத்தான். அந்த பரமேஸ்வருடைய தேஜஸ் கொண்டு கங்கையில கொண்டு விட்டார். கங்கையில் அந்த தேஜஸ் மதக்கிற. நம்ம கோவில்லாம் குளம் இருந்ததுன்னா விளக்கு ஏற்றினா அந்த விளக்கு மதக்கணும் இல்லையா? அப்படியே மதந்து போற மாதிரி கங்கையில் அந்த தேஜஸ் அப்படியே மதந்து மதந்து போறது. கங்காதேவி பயபக்தியோடு கூட அந்த தேஜஸ கங்கையே வறண்டு போயிடுத்தான். தேஜஸ்னால கொண்டு போய் சரவண பொய்கை, சரவணம்னு சொல்றா இல்லையா? திவ்யம் சரவணம் செய்வ பாவகாதித்ய சன்னிபம் தர்பகால் சரவண பொய்கை அப்படின்னு சொல்றோம். அந்த சரவண பொய்கையில கொண்டு போய் விட்டா அந்த தேஜஸ. அந்த தேஜஸ் ஆச்சரியமா இருக்கு. பரமேஸ்வருடைய தேஜஸே அப்படியே ஒரு குழந்தையா ஆயிடுச்சு. ஒரே குழந்தையாக ஆயிடுத்து. ஆச்சரியா. தேவர்கள் நாம் எல்லோரும் தம் குமாரம் ததோஜாதம் சேந்திராஹ சஹமருத்கணாஹ க்ஷீர சம்பாவனார்த்தாய கிருத்திகா சமயோஜயன். குழந்தை பிறந்தா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் இல்லையா? இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னது கிருத்திகா நட்சத்திரங்கள் எல்லாம் வேதம் சொல்றது. அம்பாயை ஸ்வஹா, துலாயை ஸ்வஹா, நிதத்யை ஸ்வஹா, அப்ரயந்த்யை ஸ்வஹா, மேகயந்த்யை ஸ்வஹா, வருஷயந்த்யை ஸ்வஹா. எல்லாம் வேதம். வேதத்துல எல்லாருக்கும் எது இல்லை வேதத்துல? அந்த கிருத்திகாதி நட்சத்திராதி தேவதைகளை ஆக்ய பண்றார் பரமேஸ்வரன். ஆக்ய பண்றார். இந்திராதி தேவதைகளும் ஆக்ய பண்ணுகிறார்கள். அவ எல்லோரும் வராளாம். கிருபாயுக்தாக சமாஜக்மு யத்ர ஸ்கந்தः ஸ்திதோ பவதி அஹம் பூர்வம் தஸ்மை ஸ்தன்யேஹி சுக்ருஷு. காளிகா புராணம்னு ஒரு புராணம், அதுல இருக்கு இந்த ஸ்லோகம். அவள்லாம் வந்ததும் அந்த முருகப்பெருமானை பார்த்ததும் அவள் எல்லாருக்கும் ஆசை வந்துடுத்தான். ஏன்னா இந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற பாக்கியம் எனக்கு கிடைக்கணுமே நினைச்சா. ஆனா ஒரே பிள்ளையா இருக்கு. இப்பதான் சொன்னார், ஷண்ணாம் ஷடாரணோ பூத்வா ஜக்ராக ஸ்தனஜம் பயயா. ராமாயணம் சொல்றது ஒரு குழந்தையா தான் இருந்துதான். ஒரு குழந்தை இருக்கிறதோ 6 அம்மா. அந்த குழந்தை உடனே 6 முகம் எடுத்துட்டான். ஷண்ணாம் ஷடாரணோ பூத்வா. 6 முகம் இருந்தாலும் குழந்தை ஒன்னா தானே இருக்கு. 6 அம்மாவா இருக்காங்கிறதுனால 6 உருவம் எடுத்துட்டான். ஷண்ணாம் ஷடாரணோ பூத்வா. ஒரு குழந்தை 6 முகம் எடுத்தது. 6 முகம் எடுத்த குழந்தை 6 குழந்தையாக ஆகி ஒவ்வொரு அம்மா வடியில போய் விளையாடு. ஷண்ணாம் ஷடாரணோ பூத்வா ஜக்ராக ஸ்தனஜம் பயயா. இதெல்லாம் சரித்திரம், தத்துவார்த்தம். முருகப்பெருமானுக்கும் தத்துவார்த்தம் உண்டு. நம் குருநாதால் சொல்றா பக்தபுரீஷ ஸ்தவத்துல தத்துவார்த்தம் தெரிஞ்சுக்கணும், அவசியம் தெரிஞ்சுக்கணும். त्वच्छक्ति प्रकटीकृतं पशुपते
शुद्धात्मनः चिन्मयात् ते रूपात् परमं महा त्रिपथगां गत्वा सुषुम्नां नदीम् आधारेष्वपि षट्सु षड्वदनतां चक्षुन्द्रियेष्वेव प्राप्तं देवचमूनुतं हृदि भजे अहंकार तत्वात्मकम्. அகங்கார தத்துவம் முருகன் யார் அப்படின்னு கேட்டேன்னா அகங்காரங்கிற தத்துவம் மகத்தத்துவம் அவ்யக்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அகங்காரம் அப்படின்னு ஒரு தத்துவம், அந்த தத்துவம் தான் முருகப்பெருமானம். அகங்காரங்கிறது என்ன புரியாத விஷயம் இல்லை, புரியும், நமக்கு தெரியறது தான். சைத்தன்யத்தினுடைய ஒரு பிரதிபையினால ஒரு பிரபாசத்தினால அகங்காரம் பரிமளிக்கிறது ஹிருதயத்தில். நம்மளிடத்திலே இருக்க அகங்காரம். அகங்காரம்னா என்ன? நான் பார்க்கறேன், நான் பேசுறேன், நான் கேட்கறேன், நான் முகர்றேன், நான் 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 அப்படின்னு 6 இந்திரியங்கள். ஷட்சுந்திரியேஷ்வேவா அகங்கார தத்துவாத்மகம். 6 இந்திரியங்கள் பிரதானமாக. ஞானேந்திரியங்கள் 5, மனசு 1, 6. இந்த 6 இந்திரியங்கள், இந்த 6 இந்திரியங்களை கொண்டுதானே நான் செய்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் முகர்றேன், நான் சாப்பிட்றேன், நான் பேசுறேன், நான் நினைக்கிறேன். அப்படிங்கும் பொழுது நான் 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 அப்படின்னு ஒரு அகங்காரத்தை சேர்க்கிறேன் பார்த்தேடா. அந்த அகங்கார தத்துவம் தான் முருகப்பெருமான். அகங்கார தத்துவாத்மகம். சும்மா சொல்லப்படாது இல்லையா, அதுக்கு பிரமாணம் காட்டணும் இல்லையா. குருநாதாலே அதுக்கு பிரமாணம் எடுக்கிறார். என்னன்னா வராக புராணம்னு ஒரு புராணம். அந்த புராணத்துல அகங்கார தத்துவம்னு சொல்லியிருக்கு. ஜகத் சிருஷ்டி எப்படி ஆயிருக்கு? ஜகத் சிருஷ்டிக்கே ஸ்திரீ புருஷ சம்பந்தமாக தான் இருக்கு. ஜகத்தையே பாருங்களே. ஜகத்தை எடுத்துட்டா அர்த்தநாரீஸ்வரால நம்ம சிவனை சொல்றோமே, பார்வதியும் என்ன அர்த்தம்? தத்துவார்த்தம் தான். ஜகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஆகாசம் புருஷனை போல இருக்கு, பூமி ஸ்திரீயை போல இருக்கு, மரங்கள்லாம் புருஷனை போல இருக்கு, செடிகள்லாம் ஸ்திரீகளை போல இருக்கு, நதிகள்லாம் ஸ்திரீகளை போல இருக்கு, வளைஞ்சு 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 வளைஞ்சு. சமுத்திரம் கம்பீரமா புருஷனை போல இருக்கு. ஸ்திரீ புருஷம் மிருகம்னு எடுத்துட்டாலும் சிங்கத்திலையும் ஆண் சிங்கம் உண்டு, பெண் சிங்கம் உண்டு, புலியிலையும் ஆண் புலி உண்டு, பெண் புலி உண்டு, மிருகங்கள்லையும் ஸ்திரீ புருஷர்கள் பேதம் உண்டு, ஜகத்திலையும் பிரகிருதியிலையும் ஸ்திரீ புருஷ பேதம் உண்டு. சிருஷ்டிக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனும் அவன் எப்படி பிரம்மம், பிரம்மவஸ்துவாக இருக்கிறான். வெறும் பிரம்மமா இருந்தா சிருஷ்டி ஏற்படுமா? பிரகிருதி வேணும். பிரம்மம் புருஷன் அப்படின்னு எடுத்துட்டேன்னா பிரகிருதி ஸ்திரீ. பிரகிருதி ஸ்திரீ தானே சொல்றார். அந்த ஆத்மவஸ்து நிர்குணமாக நிராகாரமாக கூட்டஸ்தமா சத்தா சித்தா அப்படி இருக்கு. அந்த ஆத்மவஸ்து எப்பொழுது சோகாமயதே பகுஷ்யாம் பிரஜா ஏதி என்று மனசுல சங்கல்பம் ஏற்படுத்துறதோ, ஜகத் சிருஷ்டி பண்ணணும் என்று நினைக்கிறதோ, அப்போ பிரகிருதி விசிஷ்டனாக ஆகிறது. பிரகிருதி விசிஷ்டனாக ஆறுது. சிவசக்தியா யுக்தா அப்படின்னு சொல்றார் இல்லையா. ஸ்ரீயாஸ்லிஷ்டோ விஷ்ணு அப்படின்னு சொல்றார். நீ அந்த ஆத்மவஸ்துவை விஷ்ணுன்னு சொல்லு, அந்த பிரகிருதிய லக்ஷ்மின்னு சொல்லு, அல்லது அந்த ஆத்மவஸ்துவை நீ சிவன்னு சொல்லு, பிரகிருதிய அம்பாள்னு சொல்லு. இருக்கிறது ஆத்மவஸ்து தானே இருக்கு. எப்படி வேணும் சொல்லு, அவாவா இஷ்டம். ஏன்னா நாமே அந்த ஆத்மவஸ்துவா இருக்கும் பொழுது நம்மளே அதுதான், நம்மளே அதான். எதுனா மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா கீதையில பகவான் அப்படி இருக்கும் பொழுது புருஷோ விஷ்ணுருத்யுக்தா சிவோ வா நாம தஸ்மிருதா அவ்யக்தம் து உமா தேவி ஸ்ரீர்வா பத்மனிபேக்ஷணா தத் சம்யோகாத் அஹங்காரா சச்ச சேனாபதிர்குஹா. புராணத்தில் இருக்கிறது தான் குருநாதால் சொல்றாங்க ஸ்லோகத்துல. அந்த ஆத்மவஸ்து எப்பொழுதும் அவ்யக்த பிரகிருதியோட இணைகிறதோ, அது சிவனாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், அம்பாளாக இருக்கட்டும், இல்லை தாயாராக இருக்கட்டும், அது ரெண்டும் சேரும் பொழுது தத் சம்யோகாது ஆத்மவஸ்துவும் பரபிரம்மமும் அப்ராகிருதமா இருக்கக்கூடிய பரபிரம்மமும் பிராகிருதமா இருக்கக்கூடிய பிரகிருதியும் சேரும் பொழுது அந்த சமயத்துல ஒரு தத்துவம் உண்டானதே. அதுக்குதான் அகங்கார தத்துவம் சிருஷ்டி.
அகங்கார தத்துவம். தத் சயோகாத் அகங்காரஹ சச்ச சேனாபதிர் முகா. அதுலேருந்து ஏற்பட்டதுதான் இந்த அகங்காரம். இது வேதாந்தம். இப்போ நான் சொன்ன விஷயம் இது வேதாந்த சாஸ்திரம், இது வேதாந்தம். தாந்திரீகமாகவும் நிர்வாகம் பண்ண முடியும். தாந்திரீகமாக எப்படி நிர்வாகம் பண்ணுவேள் அப்படின்னு கேட்டால், ஆதாரேஷ்வபி ஷட்சு ஷட்வதனதா. யோக புருஷர்கள், யோகேஸ்வரர்கள் தன்னுடைய ஜீவாத்மாவை அடக்கி 6 சக்கரம் இருக்கு சரீரத்தில். எல்லாம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாகதம், ஆக்ஞா, விசுத்தி, சஹசிராரம். 6 சக்கரம் சொல்றது யோக சாஸ்திரம் சொல்றது. அந்த 6 சக்கரம் வழியாக அந்த பிராணனை கொண்டு ப்ரூ மத்தியில கொண்டு நிறுத்தினான்னு சொன்னா சாட்சாத்காரமா. அந்த 6 சக்கரம் இருக்கு பார்த்தேடா, சுவாதிஷ்டானம், மூலாதாரம், சஹசிராரம், அநாகதம், ஆக்ஞா, விசுத்தி சக்கரம், 6 சக்கரம் சொல்லியிருக்கேன் சாஸ்திரங்கள்ல. அந்த 6 சக்கரம் தான் 6 முகமா. ஆதாரேஷு அபி ஷட்சு ஷட்வதனதாய. 6 படை 6 முகன் அப்படின்னு சொல்ற இல்லையா? அதை கொண்டு நீ ப்ரூமத்தியில கொண்டு நிறுத்தினதும் சாட்சாத்காரம் ஆகும் இல்லையா? அந்த சாட்சாத்காரம் தான் அந்த முருகப்பெருமான். அதுதான் அதனுடைய அபிப்பிராயம், தத்துவார்த்தம் அதுதான். யோகேஸ்வரால் எப்படி அதை கொண்டு வருவானா, சுஷும்னாங்கிற நாடியை சொல்ற. இந்த மேருதண்டம்னு பேர், இந்த முதுகு ஸ்பைன் கார்டு, ஸ்பைன்னு சொல்றது பார்த்தா ஸ்பைனல் கார்டுன்னு சொல்றோமே, இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் மேருதண்டம்னு பேரு. இப்படிதான் நிமிந்தோ உட்கார மேருதண்டம்னு பேரு. இந்த மேருதண்டத்துக்கு பக்கத்துல 2 நாடி போறது, இடா பிங்களான நாடி. இந்த மேருதண்டத்தின் உள்ளேயே ஒரு நாடி போறது, அந்த நாடிக்கு சுஷும்னான்னு பேரு. இந்த பிராணன் நீ யோகம் பண்ண 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 அந்த பிராணன் அடியிலிருந்து இங்க இருக்கக்கூடிய அந்த குண்டலினி கிளம்பும். இப்படி கிளம்பி கிளம்பி அந்த சுஷும்னா நாடி வழியா போகும் இல்லையா? அந்த சுஷும்னா நாடி தான் கங்கையா. என்ன பதம் பாரு, பெரிய விஷயம். ஆனா சுலபமா குருநாதால் சொல், பெரிய விஷயம். திரிபதகாம் கத்வா சுஷும்னாம் நதி. சுஷும்னாங்கிற நதி தான் கங்கையா. ஏன் சுஷும்னா நதியை கங்கையோட இங்க உத்பிரேட்ச பண்றா அப்படின்னு கேட்டா, கங்கை பவித்திரம் இல்லையோ, அது போல இந்த சுஷும்னா நாடிங்கிறது ரொம்ப பவித்திரமான நாடி நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கு. இதுவே யோக சரீரம், யோகத்துக்கு எடுப்பான சரீரம். நீ யோகம் பண்ண பண்ண சித்திக்க. நமக்கு இது புரியாத மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு அனுபூதி இல்லாததுனால. சொல்றா கதையில ஆச்சாரியால் சொல்றா, குருநாதார் ஸ்லோகத்தை சொல்லியிருக்கா, அது அப்படியே அடியேன்னு சொல்றேன், நீங்களும் கேட்டுடுறேன். ஆனா அனுபூதியில கொண்டு வரணும்னா பல வருஷம் அபியாசம் பண்ணணும். அப்படி கொண்டு வந்து உனக்கு சாட்சாத்காரம் ஆகக்கூடிய அந்த அகங்கார தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபம் தான் முருகப்பெருமான். 6 முகம்னு இருக்கு, 6 குழந்தையாக ஆச்சு, தேஜஸாக இருந்தது. அதான் என்ன தத்துவார்த்தம். இந்த தத்துவார்த்தம் முதல்ல எடுத்தது சொன்னா புரியாது. இப்படிலாம் உபன்யாசம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, எல்லார் குஞ்சியும் வாடி சிரிக்கவே மாட்டா. யாரும் ரசிக்கிறாளா ரசிக்கலையா, கேட்கறாளா கேட்க, கதை சொல்ற எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்போ பரமேஸ்வரன் பார்வதினு இருந்தா, அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய கங்கை கொண்டு போய் சரவண பொய்கையில சேர்த்தது. கிருத்திகா தேவதைகள்லாம் வந்ததும் அது 6 முகம் எடுத்துட்டது, 6 குழந்தையாக ஆச்சு. அப்புறம் பார்வதி 6ஐயும் ஒன்னாக ஆக்கினா, 6 முகமாக காட்டிச்சு. இப்படிலாம் கதை, குழந்தைக்கு கதை சொல்ற மாதிரி. எடுத்த உடனே குழந்தைக்கு அல்ஜிப்ரா சொன்னா புரியுமா? அடிஷன்லேருந்து ஆரம்பிக்கணும். 1 1 2 2 2 4 சொன்னா தானே அப்ப புரியும். எடுத்து எடுப்புலையே 4 வயசு பிள்ளைக்கு அல்ஜிப்ராவை படிடா அப்படின்னா புரியுமான்னு 12th பாஸ் பண்ணுவதே புரிய மாட்டேங்கிறது. 12th பாஸ் பண்ணுவதே மேக்ஸ் புரிய மாட்டேங்கிறது. குழந்தைக்கு எப்படி புரியும்? புராணத்துக்கு என்னன்னா நம்ம எல்லாம் குழந்தை தான். 70 வயசு ஆனாலும் தத்துவார்த்தம் புரியலைன்னா குழந்தை தான். அதனால புராணம் அப்படி கதை சொல்றதே தவிர, இந்த கதையை கேட்டதான், இந்த கதையை அடிக்கடி கேட்குறவாளுக்கு என்ன தோணும்? இல்லையே, இது இப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே, இது வேற என்னவோ இருக்கணும், இதுக்குள்ள ஏதோ ஒரு தத்துவம் ஒழிஞ்சிருக்கு, அது என்னவா இருக்கும் அப்படின்னு அடுத்த எண்ணம் அவனுக்கு வந்ததும் அவன் என்ன பண்றான்னா, நேரா ஆச்சாரியனை போய் சேவிக்கலாம், குருநாதனை போய் குருநாதனை சேவிச்சு, இப்படி முருகப்பெருமானை பத்தி இப்படி கதை சொல்லியிருக்கேன் புராணங்கள்ல, பிள்ளையாரை பத்தி இப்படி கதை சொல்லியிருக்கேன், என்ன சுவாமி அர்த்தம்? தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரட்டேன சேவையா. எல்லாத்துக்கும் தத்துவம் இருக்கு. ருத்ரனையே சொல்லும் பொழுது சங்கர்ஷணன்னு சொல்றா,
சாங்கர்ஷணகான பாகவதத்திலையும் சொல்றது, வேதமும் சொல்றது. சங்கர்ஷணமூர்த்தி ஸ்வரூபோ யோசாவாதித்ய பரமபுருஷ சயேஷ ருத்ரோ தேவதா நம சிவாயேதி வீஜம் சிவதராயேதி சக்தி. இப்படி சொல்றது பாருங்க. சொல்றதா இல்லையா? ருத்ரபாகாத்தியம் சொல்லியிருக்கா இல்லையா? இதெல்லாம் என்ன அர்த்தம்? எல்லாம் தத்துவார்த்தம். சிவன்னா முக்கண்ணன்னா நேற்றுக்கு சொன்னா இல்லையா? சிவனுக்கு தத்துவம் சொன்னோம் இல்லையா நேற்றுக்கு? இன்னைக்கு முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் தத்துவார்த்தம் எல்லாம் குருநாதால் சொல்லியிருக்கா. சொல்லணுமா இல்லையா? தத் சயோகாத் அகங்கார சக சேனாபதர், இது தத்துவார்த்தம். இப்ப கதைக்கு வரேன். குழந்தைன்னு சொன்னா அந்த குழந்தை, ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு அம்மா ஜாடை அப்பா ஜாடை இருக்கு. சில குழந்தைக்கு மாமா ஜாடை கூட இருக்கு. மாமா மாதிரி உரிச்சு வச்சிருக்கே. ஆனா கிருஷ்ண மாமா மாதிரி இல்லை, கம்சம் மாதிரி இல்லை கிருஷ்ணா. சில குழந்தைகளுக்கு மாமா ஜாடா இருக்கு இல்லையா? பரமேஸ்வரனுடைய ஜாடையும் இருக்கு, பார்வதியினுடைய ஜாடையும் இருக்கு, பெருமானுடைய ஜாடையும் இருக்கான், குணமும் இருக்கான். கிருஷ்ணன் எப்படி மயில் பீலியை வச்சுக்கிறானா, முருகனும் மயில் பீலியை வச்சுக்கிறார். கிருஷ்ணனும் பீதாம்பரம் கட்டிக்கிறான், முருகனும் பீதாம்பரம் கட்டிக்கிறான். கிருஷ்ணன் முள்ளாங்குழல் வச்சுட்டா, இவன் வேலாயுதம் வச்சுக்கிறா. மாமா மாதிரியே உரிச்சு வச்சிருக்கான். அவனு நீலமேக சாமரனா இருந்தா, இவனு நீலமேக சாமரனா இருக்கான். முருகனும் அப்படியே ஜிலுக்கு ஜிலுக்குன்னு இருக்கான், சந்தோஷமா இருக்கான். அவனும் எல்லா பக்தர்களையும் ஏற்றுக்கிறான். கிருஷ்ணனே எல்லா பக்தர்களையும் இந்த சாமியா சச்ச சேனாபதிருக்குவா. அப்படியே பெருமாளை உரிச்சு வச்சா மாதிரியும் இருக்கான். அந்த குழந்தைய பார்த்தா, குழந்தை பிறந்தாச்சு. தேவதைகள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்றா. தம் குமாரம் ததோ ஜாத்தம் சேந்திராஹா சஹமருத்கணா, எல்லாரும் வரா. கிருத்திகா நட்சத்திராதி தேவதைகள்லாம் வந்து குழந்தைக்கு ஸ்தன்யபானம் பண்றது. குழந்தைகள் அந்த கிருத்திகாதி தேவதைகளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அவர் வந்து அந்த ஸ்தன்யபானத்தை ஏற்றுக்கிறார். ஆனா உருவமே இல்லாதவர், அப்படிதான் சொல்றது. உருவமே இல்லாததுதான் நாமரூபத்தை தரிச்சது லோகக்ஷேமத்துக்காக. லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் கிருப பண்றதுக்கு. அனாமரூபமா ஒண்ணு இருக்கு, அதை புடினா எப்படி பிடிப்பா ஜனங்கள்? ஆத்மவஸ்துவை புடினா பிடிக்க முடியுமா? அப்ப என்னன்னா 6 முகம் இருக்கு, 12 கைகள் இருக்கு, அவன் தண்டாயுத பாணியாக இருக்கிறான், அவன் பக்தவத்சலனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது திருச்செந்தூர்ல இருக்கிறான். அப்படின்னா திருச்செந்தூர்ல ஒரு ஊர் இருக்கு. திருச்செந்தூர்ல இருந்த முருகன் தான் திருச்செந்தூர் முருகனாக ஆகியிருக்கிறான். அதனால செம்பூர்ல போய் அவரை தரிசனம் பண்ணுங்கோ அப்படின்னா நமக்கு சுலபமா இருக்கு. கண்ணை மூடுங்கோ. முருகன் அப்படிங்கிறவன் ரூபமற்றவன், நாமமற்றவன். இப்ப அந்த முருகனை பிடிங்கோன்னா எங்கேருந்து பிடிக்கிறது? ஆனா அதுக்காக அவன் சொரூபம் இல்லைன்னு ஆயிடுமா? கந்த புராணத்தை சொல்றார், அரூபமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிழைப்பதோர் மேனியாகி கருணை கூர்முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனம் உலகமுய்ய. புரியுது எவ்வளவு அழகா மதுரமா இருக்கு, இனிமையா இருக்கு. அரூபமும் அவருடைய சொரூபம், ரூபம் இல்லாத அனாமரூபா சின்மாத்ரா. பாகவதமே சொல்றது அனாமரூபோ பகவான் அனந்தா. பாகவதத்துல இருக்கு. அவருடைய சொரூபத்தை இல்லைன்னு சொல்ல முடியாது, அது மறுக்கவே முடியாது. யாரும் மறுக்கவே. பகவானுக்கு சொரூபம் நாமரூபமற்றவனா தான் இருக்கிறார், அது யாரும் மறுக்க முடியாது. வேதாந்தம் அப்படிதான் சொல்றது, வேதமும் அப்படிதான் சொல்றது. அபாணி பாதோ ஜபடோ கிரகீதா பஷ்யத்த சக்ஷு சஸ்ருரோத்ய கரணா. காலிலே வேகமா நடப்பார், கையிலே எல்லாரையும் கிரகிப்பார், கண்ணிலே எல்லாரையும் பார்ப்பார், காதிலே எல்லாத்தையும் கேட்பார், வாயிலே எல்லாம் பேசுவார். என்ன அர்த்தம்? நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நினைக்கிறான். உள்ள இருந்து யோந்த பிரவிஷ்ய அம்பவாச்ச விமாம் புசுத்தம் சொல்றானா இல்லையா? அவருடைய சொரூபம் அது. அரூபமும் உருவமாகி. ரூபம் வந்துடுத்தே, முருகன்கிற நாமம் வந்துடுத்தே, ரூபம் வந்துடுத்தே. ரூபம் வந்ததுன்னா அழிவு உண்டு, நாமத்துக்கு அழிவு உண்டு, ரூபத்துக்கு அழிவு உண்டுன்னா அழிவு இல்லாததுதான் முருகனுக்கு பெருமையாம். அனாதியாய் முருகன்னா அந்த ஒருத்தர் தான் முருகன் நினைக்காதேடா. பலவாய் லோகத்துல ஒரு கண் முன்னாடி தெரிகிற சைத்தன்ய வஸ்து அவ்வளவும் முருகப்பெருமான். பலவாய் அப்படி இருக்க முடியுமாண்ணா? எல்லாம் முருகர் தான். ஆனா எல்லாம் அநேகமா இருந்தாலும் ஒன்றா இருக்கிறார். ஒன்றாய் அப்படித்தானே பிரம்மா பார்த்தார். பிரம்மபவன லீலையில பாகவதத்துல பிருந்தாவனத்துல வந்து எல்லாத்தையும் பார்த்தார். கண்ணன் நிற்கிறான். எல்லா மாடு வென்றுகள் உட்பட கண்ணனா தெரிகிறது.
குழந்தைகள்லாம் உள்பட கண்ணனா தெரியுறா, எல்லாரும் கண்ணனா தெரியுறா. பட்டுன்னு பார்த்தார். ஏகம் சபானி கவலம் பரவேட்டிய சஷ்ட. எல்லாம் மறைஞ்சு ஒரு உருவமாச்சு. அநேக ரூபமாகவும் ஆகும், ஒன்றாகவும் ஆகும், அனாதியாகவும் ஆகும், எப்படி வேணா ஆகும். அதனுடைய பெருமை. ஒன்றாய் சொரூபம் பிரமமாய் நின்ற சோதி பிழைப்பதோர் மேனியாகி. ஏன்னா ஏன் அப்படி வரா? கருணை கூர் முகங்களாலும். ஒரு முகத்தினால கருணை பண்ணா போறாதான், 6 முகத்தினால கருணை பண்ண. 6 முகம் ஏன் எடுத்துட்டான்? ஒரு முகத்தினாலேயே அவன் கட்டாட்சத்தான நமக்கு போறாதா? 6 முகத்தினாலேயும் கட்டாட்சி. இந்த பக்கம் வந்து கட்டாட்சிப்பான், இந்த பக்கம் வந்து கட்டாட்சி, எல்லா பக்கத்திலையும் கட்டாட்சிப்பான். கருணை கூர் முகங்களாலும் கரங்கள் 12 கொண்டே 12 கைகள், 12 விதமான ஆயுதங்களை வைத்திருந்த போதிலும் கூட அவ்வளவு பக்தர்களையும் தன்னிடத்துல சேர்த்துக்கணும் இல்லையா? கோவிந்த புஜகுப்தாயாம் தான். ஏன்னா சஹசிராட்சன், சஹசிரபாகு, சஹசிரபாதன் அப்படிலாம் என்ன அர்த்தம்? இந்த அர்த்தம் தான். எல்லாரையும் கட்டிக்கணும். ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலக பொய்ய. உதித்தான், சூரியன் வரா மாதிரி சிலுக்குன்னு வந்தான். உலக பொய்ய, லோகம் பூரா பார்க்கும் பொழுது ஜிலுக்குன்னு வந்தாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். ததா சர்வே சுரகணா ரிஷயா சித்தச்சாரணாக ரக்ஷோ கந்தர்வயக்ஷாஸ்ச அப்சரோ கண சேவிதாக. எல்லா தேவர்களும் வந்து சேவிக்கிறார்கள், ஸ்தோத்திரம் பண்றார்கள், வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறார்கள், புஷ்பவர்க்கங்கள்லாம் வருஷிக்கிறார்கள். குழந்தை ஜிலுக்கு ஜிலுக்குன்னு நிற்கிறான். குழந்தையினுடைய அழகை பார்க்கிறா. சுமுகம் சுஸ்ரீயாயுக்தம் சுனகம் சுஸ்மிதேக்ஷணம் சாரு பிரசன்ன வதனம் ததா சர்வாங்க சுந்தரம் தம் திருஷ்ட்வா மகதாச்சரியம் காங்கேயம் பிரசிதாத்மகம் பவந்திரே ததாவாலம் குமாரம் சூரியவர்ச்சசம் பிரமதாஷ கணாகா சர்வே வீரபத்ராதயா ததா காயா காயா. அழகான சுனாசம், அழகான மூக்கு, இடுப்பான மூக்கு, கோவிம்பழம் போன்ற உதடு, தத்தி பதித்தார் போல அழகான முத்து பற்கள், கண்ணாடியற்ற கபோலம், கருணைய வருஷிக்கக்கூடிய கண்கள், விஷாலமான நெற்றி, அழகா விபூதி தாரணம் பண்ணி கொண்டு சுருள் சுருளான கேசங்கள்ல ரத்ன கிரீட்டங்கள்லாம் தரிச்சு கொண்டு திருவாபரணங்கள்லாம் எல்லாம் தேவா வந்து கொற்றா. எல்லாத்தையும் குழந்தைக்கு அலங்காரம் பண்ணியிருக்கா. குட்டி குழந்தை அதான். கிருஷ்ணனுக்கு எப்படி தொட்டில்லாம் போட்டு எல்லாம் கொண்டாடினா அதை போல கொண்டாடுறா. இருந்தாலும் கூட குழந்தையா இருந்த போதிலும் கூட தெய்வம் இல்லையா? தேவர்கள் ஸ்தோத்திரம் என்றா இந்த ஸ்தோத்திரத்தை அழகான ஸ்தோத்திரம் ஸ்காந்தத்திலையும் நன்னா இருக்கு. ஆனா அதை காட்டிலும் திருமுருகாற்றுப்படை அப்படின்னு ஒரு கிரந்தம், பழைய இலக்கிய கிரந்தங்கள், தமிழ்ல ரொம்ப பழமையான காப்பியங்கள்லாம் சொல்றா இல்லையா? 50 காப்பியங்கள் அப்படிலாம் சொல்றாளே, பழமையான கிரந்தங்கள். அதுல எந்த கிரந்தத்தை தொட்டாலும் முருகனுடைய பெருமை இருக்கு. மாயோன், மருகோன் இப்படிலாம் பதங்கள் நிறையா வரும். மாயோன்னா கண்ணன் தான், தமிழ் கடவுள் கண்ணன். மாயோன், அப்புறம் முருகோன், இவளை பத்தி நிறையா இருக்கு. நக்கீரர் நக்கீரர் நக்கீரர்னா அவருக்கு ஈடு உண்டா? நக்கீரர்னு பேர் வச்சவன்லாம் அப்படி ஆயிட முடியாது. இவரை என்ன அழகா வர்ணிக்கிறார் பாருங்கோ. இது எல்லாருக்கும் புரியும், அர்த்தம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இந்த பதங்கள் ரொம்ப அழகா இருக்கு. நெடும் பெரும் சிமயத்து நீள பைஞ்சுனை ஐவரும் ஒரு வெள்ளங்கை ஏற்ப அருவர் பயந்த 6 அமர் செல்வா ஆள்கள் கடவுள் புதல்வா மாழ்வரை மலை மகள் மகனே மாற்றோர் கூற்றே. முருகர் கேட்கிறாரேன்னு ஆசையா சொல்றேன். முருகர் கேட்பார் இல்லையா ஆசையா? அவர் ஆசைக்குனால மாற்றோர் கூற்றே வெற்றி வெள் போர் கொற்றவை சிறுவாயா இழை அணி சிறப்பின் மழையோல் குழவி வானோர் வணங்குவில் தானை தலைவா மாலை மார்பா நூலரி புலவா செருவில் ஒருவா பொறுவிரல் மல்லா அந்தணர்வருக்கை அறிந்தோர்
சொல்மலை மங்கையர் கணவாயா மைந்தரேரே வேல்கள் தடக்கை ஷால் பெரும் செல்வா குன்றம் கொன்ற குன்றா கொற்றத்து விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவா பலர் புகழ் நன்மொழி புலவர் ஏரே அரும்பெருள் மரபி பெரும்பெயர் முருகாயா நசை உணர்க்கு ஆர்த்தும் இசை பேராலா அலந்தோர்க்கு அழைக்கும் கொளம்பூன் சேயை மண்டு அமர் கடந்தின் வென்று ஆடு அகலத்து பரிசலித்த தாங்கும் உருகள் நெடுவேள் பெரியோர் ஏத்தும் பெரும் பெயரையவுள் சூர் மருங்கு அறுத்த மொய்பின் மதவழி போர் மிகு பொருணா குறிசில் எனப்படையான் அரி அலையவின் ஏத்தி ஆனாது நின் அளந்து அறிதல் மண் உயிர்க்கு அருமையின் நின்னடி உள்ளி வந்த நாள் இப்படி கூப்பிட்டா ஏன் முருகன் வரமாட்டேன் என்ன அழகு குறிஷில் தலைவா சர்வேஸ்வரா திருநாமம் முருக திருநாமம் அரும்பெருள் மரபில் பெரும் பெயர் முருகாயா மருகான்னு சொல்லுவார் முருகான்னு சொல்லுவார் மருகன் அப்படின்னா மருமான் பெருமாளுக்கு முருகன் அழகானவர் நன்ன உருக்கி எடுத்து செஞ்சார் பிரேமையே அழகையே உருக்கி 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 ஒரு ரூபம் பண்ணா எப்படி இருக்குன்னா நம்ம முருகன் மாறி இருக்கு அதனாலதான் முருகன்னு சொன்னா அரும் பேராளன் அருளை அள்ளி வீச்சிடுவன் அப்படிங்கிறார் இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் கேட்டாலே நன்னார் தனியா அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை சம்ஸ்கிருதம் தமிழ் ரெண்டும் கலந்துதான் இவெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுது சம்ஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் பேதம் பார்க்கல சம்ஸ்கிருதங்கிறது கம்பீரமான மொழி தமிழுங்கிறது இனிமையான மொழி ஒரு ஒரு உருக்கம் தமிழ் கொடுக்கிறது ஒரு பக்தியை சம்ஸ்கிருதம் கொடுக்கிறது அதனாலதான் இந்த பதங்கள்லாம் சேர்ந்து 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 நிறைய விழறது விஸ்வாமித்ரர் அங்கிருந்து வர விஸ்வாமித்ரஸ்து பகவான் குமாரம் சரணங்கதஹான் குழந்தை நமஸ்காரம் பண்ணார் குழந்தைக்கு சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி ஆகணுமே தெய்வமாச்சே தெய்வத்துக்கு சம்ஸ்காரம் உண்டான உண்டு தெய்வம் பண்ணோம் எப்போ அவதாரம் பண்ணி வந்துடுத்தோ ஜாதகர்மா நாமகரணம் பூனல் போட்டுக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லா சம்ஸ்காரமும் தெய்வம் பண்ணும் தர்மத்தை நமக்கு காட்டுறதுக்காக தானே தெய்வம் அவதாரமே பண்றது அஷ்டோத்திர சதம் நாம் 108 திருநாமங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்றார் முருகனை தொம் பிரம்மவாதி தொம் பிரம்மா பிரம்ம பிராமண வத்சலகா பிரம்மண்யோ பிரம்மதேவச்ச பிரம்மதோ பிரம்மசங்கிரகாயா அழகான பெரிய ஸ்தோத்திரம் இதுக்கு அவகாசம் இல்லை ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணி விஸ்வாமித்ர மகர்ஷி ஸ்கந்தனை நமஸ்கரிச்சார் முருகன் விஸ்வாமித்திரரை பார்த்து சொன்னார் தொஞ்சமாம் ஸ்ருதி சம்ஸ்காரைஹி சர்வைஹி சம்ஸ்கர்த்து வருஹசி எனக்கு எல்லா சம்ஸ்காரமும் பண்ணுங்கோ ஜாதகர்மாலேருந்து ஆரம்பிச்சு பண்ணுங்கோ யதோக்தமா ஏன்னா சம்ஸ்காரரஹிதம் ஜென்ம யதச்ச பசுவத் ஸ்மிருதம் நமக்கெல்லாம் என்ன பெருமைன்னா கர்ப்பாதானத்திலேருந்து ஆரம்பிச்சு வேதம் விவாகம்னு ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ கர்ப்பாதானம் தான் சம்ஸ்காரம் ஆரம்பிக்கிறார் கர்ப்பாதானமே விஷ்ணு யோனிம் கல்பக தத்வஷ்டா ரூபாணி விம்சது ஆசிஞ்சது பிரஜாபதிர் தாத்தா கர்ப்பம் ததாதுதே கர்ப்பம் தேகி ஸ்ரீவாலி கர்ப்பம் தேகி மந்திரம் கல்யாணம் ஆகி இந்த மந்திரத்தை சொல்லுங்கிறார் கல்யாணம் ஆகி இந்த மந்திரத்தை சொல்ல புத்தி போகுமா சொல்லணும் இந்த மந்திரம் சொல்லணும் வைதிக காலத்தில் இருக்கிறவாளுக்கு எல்லாருக்கும் சரி இந்த மந்திரம் தான் சொல்லணும் ருத்துசாந்தி சமயத்துல கூட வேற மந்திரம் இருக்கு என்ன ஆச்சரியம் பாருங்க என்ன அருமையான தர்மம் எல்லாம் வேதம் தான் குழந்தை உண்டாயிடுச்சா உடனே என்னன்னா அனவலோகனம் பண்ணு அனவலோகனம் என்னன்னா அபாஷணம் ஆகாம இருக்கிறதுக்கு செய்யற கர்மா பண்ணு அனவலோகனம் பும்சவனம் பண்ணு சீமந்தம் பண்ணு குழந்தை பிறந்தா உடனே ஜாதகர்மா நந்த பாபாவே பண்றாரே விஷ்ணுமருதனே பண்றாரே நந்த பாபாவே பண்றார் வசுதேவன் பண்றார் பண்ணு ஜாதகர்மா எல்லாம் வேதம் அங்காதங்காத் சம்பவதி ஹிருதயாதபிஜாயதே எல்லாத்துக்கும் மந்திரம் இருக்குன்னா ஒவ்வொரு சம்ஸ்காரத்துக்கும் மந்திரம் இருக்கு நாமகரணமா மந்திரம் இருக்கு அப்புறம் உபநயனம் மந்திரம்
சமாவர்த்தனம் மந்திரம், விவாகம் மந்திரம், கல்யாணம் பண்ணி அந்த விச்சின்னாகினி சந்தானம் பண்ணணுமே. அக்னி விச்சின்னமே ஆப்படாது. கல்யாணத்தன்னைக்கு ஏற்ற அக்னி உபாசனம் பண்ணணும், அக்னிஹோத்திரம் பண்ணணும். திரேதாக்னி 3 விதமான அக்னியை வச்சு உபாசனை பண்ணுவா தீட்சிதாள் எல்லாம். உபாசனம் பண்ணணும், உபாசனம் பண்ணி சாகரம் பரியந்தம் பண்ணணும். அவ்வளவு கர்மாக்களையும் பண்ணி சாகம் பொழுது அந்த தம்பதி சொல்லும், அந்த கணவர் சொல்லுவாராம், அம்மா நான் முதல்ல போயிட்டேனா இந்த அக்னியினால எனக்கு சம்ஸ்காரம், நீ முதல்ல போயிட்டேனா அதே அக்னியால உனக்கு சம்ஸ்காரம். என்ன அழகு! இதுதானே பெருமை நமக்கு. பிராமணா பெரியவா பிராமணா பெரியவான்னு எதை வச்சு சொல்றா? சம்ஸ்காரங்களை வச்சுதான். வேதம், வேத சம்பந்தம் பிறக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் தான் வேத சம்பந்தம் இருக்கு. அதை சொல்றாரு முருகன், சம்ஸ்கார ரஹிதம் ஜென்ம யதஸ்ச பசுபத் ஸ்மிருதம். எனக்கு சம்ஸ்காரம் பண்ணுதோ, எனக்கு நீங்க சம்ஸ்காரம் பண்ண மத்வரதாரேன பிரம்மரிஷ பவிஷ்யசி. நான் உங்களுக்கு வரதானம் கொடுக்குறேன், வரம் கொடுக்குறேன். என்னன்னா நீங்க பிரம்மரிஷியா போயிட்டு அதேப்பா பிரம்மரிஷியா போறதுக்கு திண்டாடினார் விஸ்வாமித்திரர். ராமாயணத்துல 15 சர்க்கம் இருக்கு திண்டாடினார்னு. முருகன் சொல்லிட்டா என் கிருப்பை பிரம்மரிஷியா போயிடுவேன் அப்படின்னா சந்தோஷப்பட்டார். ததோ முனிஹி தஸ்ய சக்ரே ஜன்ம கர்மாதிகாः க்ரியாः பௌரோஹித்யம் ததா பேதே ஸ்கந்தஸ்யைவே ஆக்ஞயா பிரபு. எல்லா கர்மாவும் பண்ணார் விஸ்வாமித்திரர். இப்பதான் குருநாதால் சொன்னான். இங்க குருநாதால் விஸ்வாமித்திர கோத்திரம் தானே, அவளுக்குலாம் ரொம்ப பெருமை. முருகன் சொன்னாரா, எங்க ஆத்து வாத்தியாரா நீங்க ஆயிடுபட்டார் விஸ்வாமித்திரர். முருகனுக்கு ஆத்து வாத்தியார் விஸ்வாமித்திரர். கிருஷ்ணன் ஆத்து வாத்தியார் எப்படி கர்காச்சாரியர்னு சொல்றோம், அதோட முருகன் ஆத்து வாத்தியார். பௌரோஹித்யம் ததா பேதே ஸ்கந்தஸ்யைவ ஆக்ஞயா பிரபு. பரமேஸ்வரன் வரா. இப்பதான் நாமகரடம். முருகன், கந்தன், கார்த்திகேயன் எல்லா நாமத்தினுடைய பெருமையை சொல்ல போறா, எல்லாமே சொல்ல போறா. எதனால அந்த நாமங்கள்லாம் ஏற்பட்டதுன்னு சொல்ல போறா. இருந்தாலும் வாஸ்தவமா பண்ண நாமகரணம் சுப்பிரமணியன். அதான் பிரம்மம் பிரம்மன்னு ஸ்தோத்திரம் பண்ணார் பார்த்தீங்களா விஸ்வாமித்திரர். சுப்பிரமணியன் அப்படிங்கிற நாமகரணம். சுப்பிரமணியன் தமிழ்ல சுப்பிரமணி அப்படி சொல்லுவோம். சம்ஸ்கிருதத்துல சுப்பிரமணியமங்கிரசோவோ அஸ்து பிரதி கிருப்தீதமாமகம் சூமேதசான்னு வேதம் சொல்றோம். சுப்பிரமணியன் அப்படின்னு பெயர் பெற்ற பரமேஸ்வரன் வரார். விஷபந்ததாருஹ்ய தேவ்யா சஹசமுத்சுகா சகனோ பவாகச்சது புத்திர தரிசனலாலசகா. பரமேஸ்வரனும் வந்தா, பார்வதியும் வந்தார். 6 குழந்தையா இருந்தா, கட்டினுட்டா பார்வதி. ஒரே குழந்தையாய் பரமேஸ்வரனும் கொஞ்சினார், பார்வதியும் கொஞ்சி உச்சி பகர்ந்து முத்தம் கொடுத்து சந்தோஷப்பட்டு கட்டிண்டா. ததஸ்தவாலிங்க சுதம் சிரம் சயோஜ்ய சாஷிஷா. க்ஷேமமாருடா கண்ண, பல்லாண்டுலாம் பாடுறான். க்ஷேமமாருடா கண்ணப்பா, எல்லா தேவதைகளையும் காப்பாற்ற வந்த பிரபு பல்லாண்டு பாடுறான். சிரம் ஜெகழுதுவோ சோபோ பார்வதி பரமேஸ்வரம். சந்தோஷப்பட்டு பரமேஸ்வரன் பார்வதியை பார்த்து சொல்றார், ஈங்கனம் நமது கண்ணின் எய்திய குமரன். ஒவ்வொரு திருநாமம் எப்படி ஏற்படுதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு அழகான பாடல்கள். கங்கை தாங்கினன் கொண்டு சென்று சரவணத்திடுதலாலே காங்கேயன் என பெயர் பெற்றான். புரிகிறது இல்லையா தமிழ்? அழகா அமைச்சது. ஈங்கனம் நமது கண்ணின் எய்திய குமரன். என்னுடைய நேத்திர ஜோதி அக்னி 3வது கண், அதிலிருந்து தோன்றிய எய்திய நமது குமரன், நம்மளுடைய குழந்தைமா. கங்கை தாங்கினல் கொண்டு சென்று சரவணத்திடுதலாலே. கங்கை கொண்டு போய் சரவண பொய்கையில் சேர்த்தா இல்லையா, அதனால காங்கேயன் என பெயர் பெற்றான். காங்கேயன் அப்படிங்கிற திருநாமம். காமர்பூன் சரவணத்தில் பாங்கரில் வருவதாலே சரவண பவனன் என்றான். சரவண பொய்கையிலிருந்து வந்ததுனால சரவண பவன் அப்படின்னு ஆனா. தாயனாரல் போந்து தனங்கொள்பாள் அருந்தலாலே ஏயதோர் கார்த்திகேயன் என்றொரு தொல்பேர் பெற்றான். 6 கிருத்திகா தேவதைகள் அவளுடைய சன்னிபானம் பண்ணதுனால கார்த்திகேயன் அப்படின்னு பெயர் வந்து. சேயவன் வடிவமாறும் திரட்டி நீ ஒன்றாய் செய்தால் ஆயதனாலே கந்தனாம் எனும் நாமம் பெற்றான். பரமேஸ்வருடைய தேஜஸ் தானே நழுவி விழுந்தது. ஸ்கன்னம்
ஸ்கந்தம்னா நழுவுறதுன்னு அர்த்தம். பரமேஸ்வரத்திலேருந்து தேஜஸ் நழுவி விழுந்ததுனால ஸ்கந்தன் அப்படின்னு, தமிழ்ல கந்தன் அப்படின்னு சொல்லு. ஒன்றா பார்வதி சேர்த்தனால கந்தனாக ஆனானா. நன்முகம் இருமூன்று உண்டாள் நமக்கு அவை தாமே கந்தன், தன்முகமாகி உட்டதாரக பிரமமாகி முன்மொழிகின்ற நம் தம் மூவிரண்டு எழுத்தும் ஒன்றாய் உன்மகன் நாமத்து ஓராறு எழுத்து என உற்றவன் நன்றே. நாமத்தினுடைய பெருமையை சொல்றார், முருகனுடைய நாமத்து பெருமையை சொல்லி அதுக்கு மேல சொல்றார், ஆதலின் நமது சக்தி அருமுகன் அவனும் யாவும் பேதகம் அன்று பேதகம் அன்றாள் நம் போர் பிரிவிலன் யாண்டும் நின்றான். என்னுடைய குழந்தையா இருந்த போதிலும் கூட நான் வேறு இல்லை, அவன் வேறு இல்லை. பேதகம் அன்று, பேதம் இல்லைன்னு பேதகம்னா பேதம், வித்தியாசம் இல்லை. நானே அவன், அவனும் யாவும் பேதகம் அன்றாள் நம்போர் பிரிவிலன் யாண்டும் நின்றான். ஏதமில் குழவி போல்வான் யாவையும் உணர்ந்தான். குழந்தைதான் ஏதமில் குழவி, குழந்தைதான் குழந்தை அப்படின்ட்டு ஒன்றும் தெரியாது நினைச்சுக்காத. யாவையும் உணர்ந்தான், சர்வஜன்மா நம் புள்ள சர்வஜன். ஷீரும் போதமும் அழிவில் வீடும் போற்றினார்க்கு அருளவள்ளான். யார் முருகா முருகான்னு சொல்றாளோ அவளுக்கு ஷீரும் நன்ன தர்மத்துல அவளுக்கு தர்மார்த்த காமங்கள் எல்லாத்தையும் கொடுப்பன். போதமும் போதம் ஞானத்தை கொடுப்பன். அழிவில் வீடும், அழிவு இல் வீடு, அழிவே இல்லாத வீடுன்னா பம்பாய் வீடு நினைச்சுக்காதீங்க, மோட்சம்னு அர்த்தம். ஏன்னா பம்பாயில் வீடு வாங்கினா ஒன்று வீடு இருக்கும், நம்ம இருக்க மாட்டோம், இல்லை நம்ம இருப்போம், இல்லை வீடு இருக்காது. அழிவில்லாத வீடுனா எதுன்னா மோட்சம், கைலாசம். அழிவில் வீடும் யாருக்கு தருவன்? போற்றினார்க்கு. அவனை யார் போற்றுகின்றார்? முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி, கடம்பா போற்றி, பழனியாண்டா போற்றி, போற்றி போற்றி, திருக்கை போற்றி, உன் செவ்வேல் போற்றி, எல்லாம் போற்றி போற்றிங்கிறாரே. அப்படி போற்றி போற்றின்னு யாரு சொல்றாளோ அவளுக்கு அருளவள்ளன். முருகனுடைய ஒவ்வொரு பெயர் கார்த்திகேயன், ஸ்கந்தன், காங்கேயன் எல்லாம் திருநாமங்கள் ஏற்பட்டது இல்லையா? அது பரமேஸ்வரனையே சொல்றாங்க, கந்த புராணத்துல வர்ணிக்கிறார். மேலும் சில கதைகள், அர்த்தவாத கதைகள், அம்பாள் சபிச்சுட்டா தேவர்களே அப்படிங்கிறதல்ல. அதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்னா, தேவாளுக்கு குழந்தைகள் கிடையாது. ஏன்னா அமரர்கள் ஒல்லியோ சாகவே மாட்டா, குழந்தையே பெற்றுட்டு இருக்கான்னு ஐயோ சொர்க்கம் அவ்வளோதான், சென்செக்ஸ் எடுக்கவே முடியாது, கூட்டம் ஜாஸ்தியாக போயிடும். தேவாளுக்கெல்லாம் குழந்தை இல்லை அப்படிங்கிறத சொல்றதுக்காக. ஏன்னா தேவாளுக்கு சரீரம் கிடையாது. சரீரம் இருக்கானே, நம்மள மாதிரி சரீரம் இருக்கானே, சரீரம் இருந்தால் தானே. சரீரம் இல்லாதவர்களாக இருக்கிறதுனால, ஜோதிஸ்வரூபமாக தேவர்கள் இருக்கிறதுனால, அக்னியே சாட்சி, சூரியனே சாட்சி, அதெல்லாம் தேவதைகள் தானே. அதனால ஒரு அர்த்தவாத கதை ராமாயணத்தில் சொல்லியிருக்கு. அதுலேருந்து நம்ம சத்தியத்தை, தத்துவார்த்தத்தை எடுத்துக்கணுமே தவிர யதார்த்தத்தை எடுத்துக்க முடியாது. யஸ்மாத்தே நிவாரிதா ஆச்சாகம் சங்கதா புத்திரகாம் யயா அபத்தியம் ஸ்வேஷு தாரேஷு நோத்வாதயது மருகதே அப்படின்னு தேவி சபிச்சா அப்படின்னு சொல்றார். முருகப்பெருமான அழைச்சிட்டு போய் கைலாயத்தில் வச்சு கொண்டார்கள். 2 குழந்தை, பார்வதி பரமேஸ்வராளுக்கு அழகா 2 குழந்தை, பிள்ளையார் முருகன், பிள்ளையார் முருகன் அப்படின்னு 4 பேரும் கைலாயத்தில் சந்தோஷமாக இருந்தார்கள். அப்படி முருகனுடைய ஜனனத்தோடு இன்னைக்கு நிறுத்திக்கிறேன். நாளைக்கு முருகனுடைய திருவிளையாடல்கள்லாம் சொல்லுவோம். அப்புறம் தாரகாசுர வதம், அதெல்லாம் நிறைய, எல்லாமே திருவிளையாடல் தானே. இப்போ திருவிளையாடல் தான் நாளைக்கு சொல்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு.